ஆவணப்படுத்தல் பணியை செவ்வனே செய்து வரும் ஊடக நிறுவனமானது ஈழத்து தமிழ் சூழலில் ஆவணப்படுத்தலும் பேணி பாதுகாத்தலும் எனும் துணைப்பொருளில் தனது 8வது அகவையை முன்னிட்டு நடாத்தும் இம்மாநாட்டில் கலை சம்பந்தமான ஆவணப்படுத்தல்களை மேற்கொள்வதற்காக இவ்வரங்கு கூடியுள்ளது. அந்த வகையில் ஆவணப்படுத்துவதற்காக கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விபுலானந்த அழகிய கற்கைகள் நிறுவனத்தில் நாடகமும் அரங்கியலும் கற்கை நெறி ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும் அங்கு நடைபெற்ற நிகழ்வுகளை ஆவணப்படுத்துவதற்காக செல்வி ரேவதி கணேஷ் அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக மட்டக்களப்பில் ஆற்றுகை செய்யப்பட்ட வீதி நாடகங்கள் என்னும் ஆவணப்படுத்துவதற்காக திரு கிருவை ராயா திருச்செந்தூரன் அவர்களை அழைக்கிறேன். செல்வி லாவண்யா மகாதேவா அவர்களை 1960லிருந்து 2012ஆம் ஆண்டு வரையான ராவணேசன் வடமோடி நாடகத்தினது ஆடை அணிகலன்களையும் ஒப்பனைகளையும் ஆவணப்படுத்துவதற்காக அன்புடன் அழைக்கின்றேன். திரு நடேசன் நந்தகுமார் அவர்களை மட்டக்களப்பு நிர்வாகம் பெற்ற குறும் திரைப்படங்களின் விவரங்களினை ஆவணப்படுத்துவதற்காக அன்புடன் அழைக்கின்றேன். இவர்களது ஆவணப்படுத்தல்களை தலைமை தாங்கி செல்வதற்காக பேராசிரியர் சபா ஜெயராசா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் நுண்கலைத்துறை சார்ந்த சிறப்பு பட்டணரி இறுதியாண்டு மாணவர்கள் சமர்ப்பித்த பெரும் ஆய்வு கட்டுரைகளையும் அதன் விவரங்களையும் ஆவணப்படுத்துவதற்காக பேராசிரியர் சி மௌனகுரு ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஆவணப்படுத்தல் என்பது இன்றைய உலக சூழலிலே எல்லா நாடுகளிலும் எல்லா பண்பாடுகளிலும் அதிக முக்கியத்துவம் பெற்று வருகின்ற நிகழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த ஆவணப்படுத்தலினுடைய தேவை எப்போது எழுந்தது என்றால், சமூக இருப்பு பற்றிய கேள்விகள் எழும் பொழுது ஆவணப்படுத்தல் மேலோங்கி வருவதை நாங்கள் காணலாம். இந்த ஆவணப்படுத்தலிலே ஒரு வர்க்க சார்புடைமையும் இருந்து வந்திருப்பதை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். உதாரணமாக, சமூகத்தினுடைய அடித்தட்டு மக்கள், சமூகத்திலே ஓரங்கட்டப்பட்டவர்கள், விளிம்பு நிலையில் உள்ளவர்கள், அவர்களுடைய ஆவணப்படுத்தல் வாய்மொழி வாயிலான ஆவணப்படுத்தலாக இருந்தது. வாய்மொழி வாயிலாக தலைமுறையாக அவர்கள் தங்களுடைய அனுபவங்களையும் அறிவையும் கையெழுத்து செய்தார்கள். எழுத்து வழியான ஆவணப்படுத்தல் சமூக நிலையில ஒரு உயர்ந்தோர் மாட்டு, அதாவது உயர்ந்த வர்க்கத்தினர் பார்க்கப்பட்டதாக இருக்கும். அண்மையில ஆப்பிரிக்க நாட்டிலே ஆய்வு செய்த ஒரு மானிடவியலாளர் ஒரு மிக முக்கியமான கருத்தை முன்வைத்திருக்கிறார். ஆப்பிரிக்க நாட்டிலே இந்த எழுத்தறிவை பயிலும் பொழுது, எழுத வாசிக்க தெரியும் பொழுது, அந்த பழங்குடி மக்களிலே அவர்கள் தாங்கள் மேல் உயர்ந்தவர்கள், தங்களுக்கு அதிகாரம் வந்துவிட்டது என்ற ஒரு விதமான உளப்பாங்கை அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள் என்பது. ஆகவே இந்த ஆவணப்படுத்தலிலே ஒரு விதமான வர்க்க சார்புடைமை இருந்து வந்திருப்பதை காணலாம். தமிழ் சமூகத்தை பொறுத்தவரை இந்த ஆவணப்படுத்தலிலே ஐரோப்பியர் ஆட்சி காலத்திலே எங்களுடைய இருப்பு கேள்விக்குறி ஆன பொழுது ஆறுமலாவுடன் மற்றும் சீவை தாமோதரம் பிள்ளை முதலியோர் ஏடுகளிலே இருந்தவற்றை அச்சு வாகனம் ஏற்றி ஒரு ஆவணப்படுத்தலை முன்னெடுத்தார்கள். டயஸ்போரா என்று சொல்லப்படுகின்ற புலச்சிதறல், இந்த நாட்டிலே ஏற்பட்ட உள்நாட்டு போர், அதன் வழியாக ஏற்பட்ட புலச்சிதறல், இருப்பு நிலைகுலைந்த நிலையில ஆவணப்படுத்தல் என்பது மேலும் முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக மாறியது. தனித்து இந்தியா அல்லது இலங்கையை மையமாக கொண்டிருந்தால் இந்த ஆவணப்படுத்தல் இன்று உலகளாவிய நிலையிலே விரிவுபட்ட ஒரு ஆவணப்படுத்தலாக தமிழ் சூழ்நிலையிலே மாறி வருகிறது. ஆவணப்படுத்தலிலே 2 விதமான போக்குகள் இருக்கின்றன. ஒன்று
தனியுரிமை போக்கு. அதாவது அறிவை, ஆய்வுகளை, உயர்நிலையான தொழில்நுட்பத்தை தனியுரிமைப்படுத்தி அதிக லாபம் சம்பாதிக்கின்றார். ஏனென்றால் இன்றைக்கு அறிவு பொருளாதாரம், நாலேஜ் எக்கனாமி என்று சொல்லப்படுகின்ற அறிவு பொருளாதாரத்திலே அறிவு விற்பனை பண்டமாக மாறுகின்ற நிலையில அறிவை தனியுரிமைப்படுத்தி விற்று லாபம் சம்பாதிக்கின்ற ஒரு போக்கு வளர்ந்து வருகிறது. இன்னொரு புறம் அறிவை அனைவருக்கும் உரியதாக்க வேண்டும் என்ற மாற்று கருத்து, எதிர்கருத்து வளர்ந்து வருகிறது. இந்த நிலையில இன்றைக்கு பல புதிய கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. டிஜிட்டல் ஃப்ரீடம், ஃப்ரீ கண்டென்ட், லிபரல் நாலேஜ், ஓப்பன் கேட்டலாக், ஓப்பன் டேட்டா, ஓப்பன் சோர்ஸ் என்றவாறு இந்த அறிவை, ஆய்வுகளை, கருத்துக்களை அனைவருக்கும் கிடைக்கக்கூடியவாறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த கணனிகளை, வலைத்தளங்களை பயன்படுத்தி அறிவை பரவலாக்குகின்ற முயற்சி இன்னொரு கோணத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த முரண்பாடு சமூகத்திலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் வரை இந்த முரண்பாடுகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இந்த பின்னணியோடு இன்றைய ஆய்வரங்கிலே கட்டுரை சமர்ப்பிப்பதற்கு பல்வேறு ஆய்வாளர்கள் வரை தந்திருக்கின்றார்கள். முதலிலே செல்வி ரேவதி கணேஷ் அவர்கள் கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விபுலானந்த அழகிய கற்கைகள் நிறுவனத்திலே நாடகமும் அரங்கியலும் கற்கனரி ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும் அங்கு நடைபெற்ற நிகழ்வுகளை ஆவணப்படுத்தல் என்பது தொடர்பான சினாப்சிஸ் தான் அவர்கள் சமர்ப்பிப்பார்கள், ஆய்வு சுருக்கங்களை. இவர்கள் சமர்ப்பித்து முடிந்த பின்னர் அது பற்றிய கலந்துரையாடல்களை நாங்கள் பின்னர் வைக்கலாம். ஆகவே நீங்கள் அவர்கள் சமர்ப்பிக்கும் பொழுது முக்கியமான குறிப்புகள் அல்லது உங்களுக்கு வேறுபட்ட கருத்துக்கள், மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் அவற்றை குறித்து வைத்து பின்னர் கலந்துரையாடலிலே கூறலாம் என்ற குறிப்பு முதற்கண் செல்வி ரேவதி கணேஷ் அவர்களை அழைக்கின்றோம். ஆவணப்படுத்தல் மாநாட்டிற்கு தலைவர் அவர்களுக்கும் ஏனைய கட்டுரையாளர்களுக்கும் பார்வையாளர்களால் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது பணியான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது கட்டுரையின் தலைப்பு சுவாமி விபுலானந்த அழகிய கற்கைகள் நிறுவனத்தில் நாடகமும் அரங்கேறும் கற்கைகளில் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து 2011 வரைக்கும் அங்கு நடைபெற்ற நிகழ்வுகளை ஆவணப்படுத்தல். சுவாமி விபுலானந்த அழகிய கற்கைகள் நிறுவனத்தில் முதல் தொகுதி நாடகத்துறை மாணவிகளின் நானும் ஒருத்தி என்ற பெருமையுடனும் எனது கடமையாகவும் நினைத்து இக்கட்டுரையை சமர்ப்பிக்க விளைகின்றேன். அந்த வகையில் எனது கட்டுரையின் உள்ளடக்கத்தை எனது நிகழ்வுரையானது பின்வருமாறு அமைய இருக்கின்றது. அதாவது கட்டுரையின் அறிமுகம், சுவாமி விபுலானந்த கற்கைகள் நிறுவனம் பற்றிய அறிமுகம், நாடகத்துறையின் பின்னணி, அங்கு நடைபெற்ற நிகழ்வுகள், இறுதியாக தொகுப்புரை என்ற அடிப்படையிலேயே நான் ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்க விளைகின்றேன். அந்த வகையில் இக்கட்டுரையின் அறிமுகத்தை பார்க்கின்ற போது ஆவணப்படுத்தல் என்பது ஒன்றை பற்றி அறிவதற்கு தேவையான ஆவணங்களை பெறுதல், உருவாக்குதல், ஒழுங்கமைத்தல், பாதுகாத்தல், பகிர்தல் போன்ற செயற்பாடுகளை குறிக்கின்றது. இன்றைய செயற்பாடுகளை நாம் மட்டுமன்றி எமக்கடுத்த தலைமுறையினரும் தெரிந்து கொள்வதற்கும் அதன் மூலமான கற்றலை பெறுவதற்கும் ஆவணப்படுத்தல் துணை புரியும். ஆவணப்படுத்தலின் நன்மை கருதி சுவாமி விபுலானந்த அழகிய கற்கைகள் நிறுவனத்தின் நாடகத்துறையின் நிகழ்வுகள் இங்கு ஆவணப்படுத்தப்படுகின்றது. சுவாமி விபுலானந்த அழகிய கற்கைகள் நிறுவக அறிமுகம், நாடகத்துறை பற்றிய அறிமுகம், 2008 தொடக்கம் 2011 வரை நாடகத்துறையால் நடத்தப்பட்ட நிகழ்வுகள் என்பன ஆய்வு கட்டுரையில் நோக்கப்படுகின்றது. அந்த வகையில் சுவாமி விபுலானந்த அழகிய கற்கைகள் நிறுவனம் பற்றி நோக்குகின்ற போது சுவாமி விபுலானந்த அழகிய கற்கைகள் நிறுவனமானது மட்டக்களப்பிலிருந்து 3 கிலோமீட்டர் தெற்கே கல்லடியில் அமைந்துள்ளது. இந்நிறுவனமானது 1982 தொடக்கம் 2001 வரை சுவாமி விபுலானந்தா இசை நடன கல்லூரி என்ற பெயரில் இயங்கி வந்தது. குறிப்பாக கலாச்சார திணைக்களத்தின் கீழே இது இயங்கி வந்தது. எனினும் அப்போது வழங்கப்பட்ட கல்லூரியினால் வழங்கப்பட்ட சான்றிதழுக்கு பூரண அங்கீகாரத்தை கல்வி அமைச்சு அங்கீகரிக்காததனால் இக்கல்லூரியை கிழக்கு பல்கலைக்கழகத்துடன் இணைக்கும் முயற்சியை பலர் மேற்கொண்டனர். இம்முயற்சியானது பல போராட்டங்களுக்கு பின்பு நடைபெற்றதாக உள்ளது. அந்த வகையில் 1999களில் கிழக்கு பல்கலைக்கழகம் சுவாமி விபுலானந்தா இசை நடன கல்லூரியை கிழக்கு பல்கலைக்கழகத்துடன் இணைக்கும் முயற்சியை மேற்கொள்கின்றது.
இப்போராட்டங்களின் பின்பு 20/4/2001 அன்று சுவாமி விவேகானந்த அறக்கட்டளை நிர்வாகம் என்ற பெயருடன் சுவாமி விவேகானந்தா இசை நடன கல்லூரி கிழக்கு பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்படுகின்றது. பின்னர் இந்நிறுவனத்தில் பட்டப்படிப்பு ஆரம்பிக்கப்படுகின்றது. அதாவது முன்னர் கல்லூரியாக இருந்த போது சான்றிதழ் பெற்ற மாணவர்களை உட்சேர்த்து அவர்களுக்கு 2 வருட கற்கை நெறியை வழங்கி 2 வருட நிறைவில் அவர்களுக்கு பட்டம் வழங்குதல் என்ற செயற்பாடு மேற்கொள்ளப்படுகின்றது. எனினும் இதன் செயற்பாடுகள் போதாமல் இருந்த காரணத்தினால் இதனை மேலும் தரம் உயர்த்துவதற்காக கிழக்கு பல்கலைக்கழகம் பலரை நியமிக்கின்றது. அந்த வகையில் முதலாவதாக பேராசிரியர் அம்மன்மொழி முருகதாஸ் அவர்களை நியமிக்கின்றது. அதற்கு அடுத்ததாக பேராசிரியர் மௌனகுரு அவர்கள் இங்கு வருகின்றார். இவ்வாறான பின்னணியின் அடிப்படையில் சுவாமி விவேகானந்த அறக்கட்டளை நிர்வாகமானது பல்கலைக்கழக சட்டத்தின் கீழ் 2005/6/3 அன்று 1395 கீழ் 22ஆம் இலக்க விசேட வர்த்தமானியில் வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இங்கு மூன்று துறைகள் ஆரம்பிக்கப்படுகின்றது. அதாவது இசைத்துறை, நடன நாடகத்துறை, கற்புல தொழில்நுட்ப கலைத்துறை என்ற 3 துறைகள் ஆரம்பிக்கப்பட்டு பட்ட படிப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த வகையில் மேற்கொள்ளப்பட்ட பட்ட படிப்புகளில் ஒன்றே நாடகத்துறையாகும். இந்நாடகத்துறை பற்றி பார்க்கின்ற போது கிழக்கு பல்கலைக்கழகத்துடன் சுவாமி விவேகானந்த அறக்கட்டளை நிர்வாகம் இணைக்கப்பட்டதன் பின் இங்கு பட்டப்படிப்பு ஆரம்பிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து பேராசிரியர் மௌனகுரு இசை, நடனம், நாடகம், கற்புல தொழில்நுட்ப கலைகள் ஆகிய பாடங்களுக்கான பரந்த பாடத்திட்டம் ஒன்றை பேராசிரியர் தட்சணாமூர்த்தியுடன் இணைந்து தயாரிக்கின்றார். இப்பாடத்திட்டமானது மூதவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுக்கு அனுப்பப்பட்டு அதனால் அங்கீகாரம் பெறப்பட்ட பின்னரே இங்கு நாடகத்துறை, இசைத்துறை, நாடகத்துறை, கற்புல தொழில்நுட்பத்துறைகள் ஆகிய துறைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன. அந்த அடிப்படையில் 2006/2007 கல்வியாண்டிற்காக முதல் தொகுதி மாணவர்கள் உட்சேர்க்கப்படுகின்றார்கள். அந்த முதல் தொகுதி மாணவர்களில் 50 மாணவர்கள் நாடக அறிஞர் கற்கைக்காக உட்சேர்க்கப்படுகின்றார்கள். இவர்கள் 4 வருடம் பட்டப்படிப்பை மேற்கொள்வதோடு இறுதியில் ஆய்வு கட்டுரை ஒன்றினையும் சமர்ப்பித்து VFA பட்டம் பெற்று வெளியேறுவர். குறிப்பாக VFA பட்டத்துடன் அடைப்புக்குறிகள் தங்கள் பாடம் அடைப்புக்குறிகள் இடப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடக அறிஞர் துறையானது கோட்பாட்டு ரீதியாக மட்டுமன்றி அதிகளவான செயற்பாட்டு ரீதியான கற்பித்தலையும் உள்ளடக்கியுள்ளது. இவ்வாறான கோட்பாட்டு ரீதியான கற்பித்தலை மட்டுமன்றி செயற்பாட்டு ரீதியான கற்பித்தலை இங்கு அதிகளவான நிகழ்வுகளை நாடகத்துறை நடத்துவதற்கு வழி சேர்த்தது என்பதில் சந்தேகமில்லை. அந்த வகையில் நாடகத்துறையால் நடைபெற்ற நிகழ்வுகளை நோக்குகின்ற போது 2006/2007 ஆண்டிற்கான முதல் தொகுதி மாணவர்கள் 2007 சேர்த்துக் கொள்ளப்பட்டாலும் அவர்களது அரையாண்டு பட்டப்படிப்பின் அனுபவத்தோடு 2008 நிகழ்வுகள் அரங்கேறுகின்றது. அந்த வகையில் 2008ஆம் ஆண்டிலே 2 முக்கிய நிகழ்வுகள் சுவாமி விவேகானந்த அழகிற்கற்கை நிர்வாகத்திலே நடைபெறுகின்றது. அதாவது சுவாமி விவேகானந்தர் தின விழா, மற்றது தண்ணீர் குறும்பட விழா. சுவாமி விவேகானந்தர் நினைவு விழா என்பது நாடகத்துறையால் முதன்முறையாக மேற்கொள்ளப்பட்ட மாபெரும் விழாவாகும். இது இலங்கை பூராகவும் விளம்பரப்படுத்தப்பட்டு எல்லோருக்கும் அழைப்பிதழ்கள் அனுப்பப்பட்டு மாபெரும் விழாவாக நடைபெற்றது. இது குறிப்பாக 5 நாட்கள் கொண்டதாக நடைபெற்றது மட்டுமல்லாது காலை அரங்கு, மாலை அரங்கு, இரவு அரங்கு என தனித்தனியாக நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாது இந்தியாவிலிருந்து தமிழ் நாடகத்துறை பேராசிரியர் ராமானுஜம் அவர்கள், இசை கலாபூசணம் அரிமள பத்மநாதன் அவர்கள் வரவழைக்கப்பட்டதுடன் அவர்களை கொண்டு மாணவர்களுக்கு பயிற்சி பட்டறை வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இவ்விழாவிற்கு அயராது பாடுபட்டவர்களில் பேராசிரியர் மௌனகுரு, அப்போது இணைப்பாளராக இருந்த திரு விமல்ராஜ் சார் அவர்கள் போன்றவர்கள் அயராத முயற்சியினாலும் மாணவர்களை வைத்துக் கொண்டு அவர்களை பயிற்றுவித்து இவ்விழா முழுக்க நடைபெற்றது என்பதில் உறுதியாக இருக்கின்றேன். அது மட்டுமல்லாது ஒவ்வொரு துறையினருக்கும் ஒவ்வொரு நாள் ஒதுக்கப்பட்டு அவர்களது நிகழ்வுகள் அரங்கேறியதுடன் விரிவுரையாளர்கள் நிகழ்வுகள், கிராமப்புறங்களிலிருந்து தமிழ் பாரம்பரிய நிகழ்வுகள் என்பன இவ்விழாவில் அலங்கரித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். அடுத்து இங்கு நடைபெற்றது தண்ணீர் குறும்பட விழா. நாடகத்துறை மாணவர்களை கொண்டு இணைப்பாளராக இருந்த விமல்ராஜ் அவர்கள் வெளியிட்ட திரைப்படமே தண்ணீர் படமாகும். இவ்விழாவை திரைப்படத்தில் மாணவர்கள் பங்கு பெற்று இருந்ததோடு இப்படத்தை வெளியிட்டு வைத்ததிலும்
நாடகத்துறை மாணவர்களுக்கும் விரிவுரையாளருக்கும் பெருமை சேர்க்கின்றது. அடுத்து 2009ஆம் ஆண்டு 2008ஆம் ஆண்டை விட அதிகமான நிகழ்வுகள் நடந்தேறியது. அதனால் இதனை கற்கைநெறி சார்ந்த நிகழ்வுகள், கலை நிகழ்வுகள் என இரண்டாக நோக்குகின்றேன். அந்த வகையில் கற்கைநெறி சார்ந்த நிகழ்வுகளாக வடமொழி கூத்து செயல்முறை பாடமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இவ்வடமொழி கூத்தானது முழுக்க 90 மணித்தியாலங்கள் கொண்டதாக நாடகத்துறை மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட்டதோடு அவர்களை கொண்டு அழிக்கைகளும் அரங்கேறின என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வசந்தன் கூத்தின் ஆடல் பாடல்களை மீளுருவாக்கம் செய்தமை. அப்போது இணைப்பாளராக இருந்த விமல்ராஜ் அவர்கள் வசந்தன் கூத்தை மாணவர்கள் அழைத்து சென்று அதனை பார்வையிட செய்ததோடு அதனோடு சம்பந்தப்பட்டவர்களோடு கலந்துரையாடி ஆவணங்களை திரட்டி அந்த பாடல்களை ஆவணப்படுத்தியது இங்கு முக்கியமான நிகழ்வாக அமைகின்றது. தமிழ் பாரம்பரிய தமிழ் வாத்தியங்களையும் ஆடல் வடிவங்களையும் கொண்ட இன்னி அணி உருவாக்கப்பட்டது. அங்கு நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் இப்பாரம்பரிய வாத்தியங்களை கொண்ட இன்னி அணி உருவாக்கப்பட்ட பின்பு இவ்வின்னி அணி ஒவ்வொரு நிகழ்வையும் அலங்கரித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இலங்கையின் குறும்படங்களும் அதன் இன்றைய போக்கும் என்ற தலைப்பில் ஆய்வரங்கு இடம்பெற்றது. இவ்வாய்வரங்கில் வெளியிலிருந்து இத்துறை சார்ந்தவர்கள் அழைக்கப்பட்டதோடு மாணவர்களது கலந்துரையாடல்களும் இவ்விழாவில் இடம்பெற்றன. அடுத்ததாக கூத்தின் இன்றைய நிலை ஆய்வரங்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட ஆய்வரங்குகள் மாணவர்களை மட்டுமல்லாது வெளியிலிருந்தும் துறை சார்ந்த அனுபவம் வாய்ந்த ஆய்வாளர்களை கொண்டும் அத்துறையில் ஈடுபட்டிருப்பவர்களை கொண்டும் இந்நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நாடகத்துறை மாணவர்களுக்கான நாடக எழுத்துருவாக்க பயிற்சி பட்டறைகள் கௌரி பாலன் சார் இவ்வாறான மலர்ச்செல்வன் சார் இவ்வாறு அநேக மாணவர்களை அழைப்பித்து, அதே போல பேராசிரியர் மௌனகுரு போன்றவர்களை அழைப்பித்து அதிகமான பயிற்சி பட்டறைகள் இங்கு நடத்தப்பட்டது. மட்டக்களப்பு பாடசாலைகளில் உயர்தர பிரிவு மாணவர்களுக்கான பயிற்சி பட்டறை நாடகத்துறை மாணவர்களால் நடத்தப்பட்டது. குறிப்பாக பாடசாலைகளுக்கு சென்றும் பாடசாலை உயர்தர மாணவர்களை நிர்வாகத்திற்கு அழைத்தும் நாடகத்துறை மாணவர்கள் பயிற்சி பட்டறைகளை மேற்கொண்டிருந்தனர். அதே போல 18-11-2009 தொடக்கம் 24-11-2009 வரை மக்கள் கலரியினால் நாடகத்துறை மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது. மக்கள் கலரி நாடகக்குழு என்பது சிங்கள தமிழ் கலைஞர்களை உட்கொண்டிருக்கும் ஒரு நாடக குழுவாகும். இக்கலரை பற்றி அனைவரும் அறிந்ததே. இதற்கு பயிற்சி பட்டறை நடைவதற்கு மூல காரணமாக இருந்தவர் பேராசிரியர் மௌனகுரு என்பது இங்கு குறிப்பிட வேண்டிய அம்சமாகும். திரு பராக்கிரம் நெறியல்லர் அவர்களுடன் தொடர்பு கொண்டு தனக்கிருந்த உறவை பயன்படுத்தி அவருடன் இணைப்பை ஏற்படுத்தி எங்களுக்கான பயிற்சி பட்டறையை ஒழுங்குபடுத்தி அமைத்து தந்திருந்தவர் பேராசிரியர் மௌனகுரு என்பதை கூறிக்கொள்வதில் நன்றியுடையவளாகின்றேன். அடுத்து 2009 கலை நிகழ்வுகள் பற்றி பார்க்கின்ற போது நாடகத்துறை மாணவர்களாகிய நாங்கள் நூலக வாரத்தை முன்னிட்டு வீதி நாடகம் ஒன்றை மட்டக்களப்பின் பல இடங்களிலும் சென்று மேடையிட்டிருந்தோம். அதே போல தேசிய ஒருமைப்பாட்டு செயற்திட்ட பணியக அரசியலமைப்பு அலுவல்கள் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் பல்லின பண்பாட்டு விழா நடத்தப்பட்டது. இவ்விழாவிலே தமிழ் பாரம்பரிய கூத்துக்களும் சிங்கள பாரம்பரிய நடனங்களும் முஸ்லிம் அதாவது இஸ்லாமிய நடனங்கள் இவ்விழாவை அலங்கரித்ததோடு ஒவ்வொரு இரு இனங்களுக்கும் இடையிலான உறவுகளும் இவ்விழாவிலே நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இதே போல் இசைவும் அசைவும் எனும் கிராமிய நடனங்களின் மேடையேற்றம் நடைபெற்றது. அதாவது நடனத்துறை மாணவர்களும் இதில் பங்கை பெற்றிருந்தனர். அதே போல 5 நாட்கள் கொண்ட கல்வி சுற்றுலா மேற்கொள்ளப்பட்டது. கல்வி சுற்றுலாவை கலை நிகழ்வுகளுக்குள் சேர்க்க காரணம் இக்கல்வி சுற்றுலாவானது வெறுமனே சுற்றுலாவாக அமையாது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருந்தது. இதனை திட்டமிட்டு ஒழுங்கமைத்து தந்திருந்தவர், அதே நேரம் எங்களோடு கல்வி சுற்றுலாவை மேற்கொண்டிருந்தவர் பேராசிரியர் மௌனகுரு, பேராசிரியர் சிவத்தம்பி சார், மக்கள் கலரி, தர்மஸ்ரீ பண்டார் நாயக்காவினது ட்ரைகோன் நாடக குழு போன்ற முக்கியமான இடங்களுக்கு சென்று எங்களது ஆட்சிகளையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தியதோடு அவர்களது ஆட்சிகளை நாங்களும் பார்த்து அனுபவங்களையும் அறிவையும் பெற்றுக்கொண்டது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். அதே போல் 2ஆம் வருட நாடகத்துறை மாணவர்களுக்கு தயாரிக்கப்பட்ட நாடகங்கள் மேற்கொள்ளப்பட்டது. இங்கு அநேகமான நிகழ்வுகள் மாணவர்களது முழு படைப்புகளா தயாரிப்பு, அவர்களை நெறியாளர்கள் செய்தது இங்கு குறிப்பிடத்தக்க அம்சமாகும். அதே போல் நவராத்திரி விழாவில் சில நாடகங்கள் குறிப்பாக தேவலோக யானை என்கின்ற சிறுவர் நாடகம் எங்களால் மேடையேற்றப்பட்டது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். அதே போல் நாடகத்துறை மாணவர்களால்
தயாரிக்கப்பட்ட மனோரதிய நாடகங்கள் மேடையேற்றப்பட்டது. எங்களது பாடவிதானத்தை கருத்தில் கொண்டும் இணைப்பாளர் அல்லது ஆர்வ தூண்டலினாலும் நாங்கள் பல நாடகங்களை ஒவ்வொரு வகைப்பட்ட நாடகங்களை மேடையேற்றிருந்ததற்கு இதுவும் ஒரு சான்றாகும். அடுத்தது பாரி படுகளம், அதாவது இந்தியாவில் பிரபலமான பாரி படுகள நாடகத்தை திரையிட்டு அது சம்பந்தமான கலந்துரையாடலும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஓதல்லூர் நாடகம் திரையிடப்பட்டது. அதாவது நாடகமாகவும் திரைப்படமாகவும் ஓதல்லூர் நாடகம் கொண்டிருந்ததை அப்போ திரையிட்டு கலந்துரையாடல் மாணவர்களை கொண்டு கலந்துரையாடலும் இடம்பெற்றது. அடுத்து 2010 நிகழ்வுகள். இங்கும் 2010 அதிகமான நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தனால் இதையும் கற்கிணறு சார்ந்த நிகழ்வுகள், கலை நிகழ்வுகள் என இரண்டாக பிரிக்கின்றேன். அந்த வகையில் கற்கிணறு சார்ந்த நிகழ்வுகள் பற்றி பார்க்கின்ற போது பிரித்தானிய பண்போலாய் குழுவினரும் மட்டக்களப்பு திருமறை கலாமன்றத்தினரும் இணைந்து நாடகத்துறை மாணவர்களுக்கு நாடக பயிற்சி பட்டறை ஒன்று வழங்கியது மட்டுமல்லாமல் மட்டக்களப்பு திருமறை கலாமன்றத்தினர் அவர்களது கலந்துரையாடல் அரங்க அறிக்கை ஒன்றினையும் எங்களுக்கு செய்து காட்டியிருந்தமை மிகவும் பயனுள்ளதாக எங்களுக்கு அமைந்தது என்பது இங்கு குறிப்பிடத்தக்க அம்சமாகும். இதேபோல் இந்திய நாடக கலைஞர் பிரணாப் முகர்ஜியின் பயிற்சி பட்டறையும் அவரது ஆட்சியும் இடம்பெற்றது. இவ்வேளை இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய அம்சம் என்னவென்றால், இலங்கை கலைஞர்களை மட்டுமன்றி வெளியுலகத்திலிருந்தும் கலைஞர்களை அழைத்து அவர்களது அறிக்கைகளையும் பார்வையிட செய்ததோடு அதன் மூலமான அனுபவங்களையும் அறிவையும் பெற்று தந்ததில் நிர்வாக நாடகத்துறைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விடயமாகும். அதே போல சீன ஒபேரா கலைஞரது ஆட்சிகை இடம்பெற்றது. அதாவது சீன ஒபேரா கலைஞரது ஆட்சிகை என்று குறிப்பிடுவதை விட சீன ஒபேராவை கற்ற ஜப்பானிய பெண்மணி ஒருத்தியினாலேயே இந்நிகழ்வு இடம்பெற்றது என்பதும் சொல்ல வேண்டிய அம்சமாகும். அடுத்து மட்டக்களப்பு பாடசாலைகளில் உயர்தர வகுப்பு மாணவர்களுக்கான நாடக பயிற்சி பட்டறை நாடகத்துறை மாணவர்களால் மேற்கொள்ளப்பட்டது. இது ஒரு பாடசாலை என்றில்லாமல் மட்டக்களப்பில் உள்ள பரவலான பாடசாலைகளுக்கு சென்று அங்குள்ள மாணவர்களுக்கு பயிற்சி பட்டறையை மேற்கொண்டிருந்தோம். இதே போல இதன் அடிப்படையில் ஒன்றாகத்தான் சிவானந்தா பாடசாலையிலும் நாடகத்துறை மாணவர்களுக்கு பயிற்சி பட்டறை கருத்தரங்கும் இடம்பெற்றது. 2010 கலைஞ பகுதியை பார்க்கின்ற போது ஜப்பானிய நோ நாடகத்தை திரையிட்டு கலந்துரையாடல் இடம்பெற்றது. அதேபோல் நாடகத்துறை மாணவர்களால் 2 நாட்கள் தொடர்ச்சியாக நாடகங்கள் சில மேடையிடப்பட்டது. இந்நாடகங்களும் விரிவுரையாளர்கள் பேராசிரியரின் வழிகாட்டலில் மாணவர்களால் நெறியாழ்கை செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்ட நாடகங்களே என்பது சொல்ல வேண்டிய அம்சமாகும். அடுத்து உலக நாடக தின விழா அரங்கேறியது. முதல் முறையாக சுவாமிநாதன் அறக்கற்கை நிர்வாகத்திலே உலக நாடக தின விழா முதலாவதாக நடைபெற்ற விழா இதுவே ஆகும். அதே போல 3 நாட்கள் கொண்ட கல்வி சுற்றுலாவை மேற்கொண்டிருந்தோம். அதற்கு சுற்றுலாவானது யாழ்ப்பாணத்தை அடிப்படையாக கொண்டிருந்தது. மக்கள் கலவையினால் யாழ்ப்பாணத்திலே அறிக்கை செய்யப்பட்ட நாடகங்களை பார்வையிடும் நோக்கமாகத்தான் இக்கல்வி சுற்றுலா அமைந்ததோடு மட்டுமல்லாமல் அங்குள்ள பிரபல நாடக கலைஞர்களையும் சந்தித்து, குறிப்பாக குழந்தை சண்முகலிங்கம் சார் அவர்களை சந்தித்து அவர்களுடைய அனுபவங்களையும் எங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு இக்கல்வி சுற்றுலா துணையாக அமைந்தது. அதே போல அடுத்தது சிங்கள பிரபல பாரதிய பாடல்களை பாடல்களாகவும் நாடகமாக உருவாக்கும் நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் பின்னர் அந்நிகழ்வுகள் திருகோணமலை கலாச்சார விழாவிலும் மேடையேற்றப்பட்டது. அடுத்ததாக சிங்கள பிரபல நாடக கலைஞரும் தயாரிப்பாளருமான தர்மஸ்ரீ பண்டாரநாயக்கமது டிரைகவுன் நாடக குழுவினரின் வேதாளம் நாடகம் சுவாமிநாதன் அறக்கட்டளைகளின் நிர்வாகத்தில் மேடையேற்றப்பட்டது. அதே போல குறு நாடக விழா 2010 நிகழ்வில் மிகவும் முக்கியமான நிகழ்வாகும். இலங்கை தமிழ் நாடக வரலாற்றிலேயே 41 நாடகங்கள் ஒரே தருணத்தில் மேடையேற்றப்பட்ட சுவாமி விவேகானந்த அறக்கட்டளைகள் நிர்வாக நாடகத்துறைக்கு மட்டுமே பெருமை சேர்க்கக்கூடிய விடயமாகும். எல்லா இடங்களில் நாடகங்கள் மேடையேற்றப்பட்டாலும் மாணவர்களது நெறியாழ்கையில் அனைத்து நாடகங்கள் மாணவர்களது நெறியாழ்கையில் 41 நாடகங்கள் மேடையிடப்பட்டது மிக குறிப்பிடப்பட வேண்டிய அம்சமாகும். 2011 நிகழ்வுகள் 2011 நிகழ்வுகள் குறைவாக உள்ளதால் நான் இதை கற்கிணர் சார்ந்த நிகழ்வுகள் கலை நிகழ்வுகள் என பிரிக்காமல் ஒரே தலைப்பின்கள் நோக்குகின்றேன். அந்த வகையில் புதன்கிழமை ஆட்சிகையாக குறும்படங்கள் திரையிடலும் கலந்துரையாடல் நடைபெற்றது. இது தொடர்ச்சியாக நடைபெறும் நிகழ்வுகளில் ஒன்றாகும். அடுத்தது கிராமிய பாடல்களில் அரங்கேற்றமும் உரைகளும் கலந்துரையாடல் இடம்பெற்றது. அரங்கியல் சஞ்சிகை வெளியிடப்பட்டது. அரங்கியல் சஞ்சிகை மக்கள் கழக உறுப்பினரான காளிதாஸ் அவர்களது சஞ்சிகை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். மக்கள் கழக குழுவினரால் நாடகத்துறை மாணவர்களுக்கு பயிற்சி
பயிற்சி பட்டறை மேற்கொள்ளப்பட்டு அதன் மூலம் களிமண் வண்டி நாடகத்தில் நடிகர்களும் தெரிவு செய்யப்பட்டனர். 2012ஆம் ஆண்டிலே அனைவரும் அறிந்தபடி நாடகத்துறை சார்ந்தவர்கள் சரி, வெளியிலும் சரி, களிமண் வண்டி நாடகம் தமிழ் கலைக்கட்டிய நிர்வாகத்திலும் கொழும்பிலும் பிரபலமாக ஆட்சிகை செய்யப்பட்ட ஒரு மாபெரும் நாடகமாகும். நாடகத்துறையில் அநேகமான மாணவர்களை உட்சேர்த்து நாடக அணிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதேபோல நாடகத்துறை மாணவர்கள் மட்டத்தில் உள்ள பல பாடசாலைகளுக்கும் சென்று நாடக பயிற்சிகளை பட்டறைகளை மேற்கொண்டிருந்தனர். இறுதி ஆண்டு நாடகத்துறை மாணவர்கள் தயாரித்து முழுநில நாடகங்கள் மேடையிடப்பட்டது. 2010ஆம் ஆண்டு குறுநாடகங்கள் 41 குறுநாடகங்கள் மேடையிடப்பட்டதை போன்று இங்கு 4 குழுக்களாக நாடகத்துறை மாணவர்கள் பிரிந்து முழுநில, அதாவது 1 மணித்தியால நாடகங்களை கொண்ட முதல்ல 4 மணித்தியாலங்களை கொண்ட 4 நாடகங்கள் இங்கு மேடையிடப்பட்டது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். இவ்வடிப்படையில் இக்கட்டுரையை தொகுத்து நோக்கும் போது சுவாமிநாத அலையக்கத்திகள் நிர்வாகத்திலே குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் பல்வேறு நிகழ்வுகள் நடந்தேறியது என்பதற்கு இக்கட்டுரை சான்றாக உள்ளது. அது மட்டுமல்லாது இந்நிகழ்வுகளானது நாடகத்துறை மாணவர்களுக்கும் சரி, ஏனைய மாணவர்களுக்கும் சரி மிகவும் அறிவையும் அனுபவத்தையும் பெற்றுத் தருவதாக இருந்தது. அதைவிட இந்நிறுவனத்திலே நாடகத்துறையால் பல நிகழ்வுகள் நடத்தப்படுவதற்கு ஏனைய கட்டிட மாணவர்கள் தங்களது கலைகளை பகிர்ந்து கொண்டு அநேகமான நிகழ்வுகளை நடத்தி இருந்தனர் என்பதும் இக்கட்டுரையினூடாக தெரிய வரும். இதே போல இந்நிகழ்வுகளானது நிறுவனத்தின் பெயரை வெளியில் எடுத்துச் செல்வதற்கு மிகவும் துணையாக அமைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இவ்வாவணப்படுத்தலானது 2011 வரைக்கும் நின்று விடாது இனிவரும் காலங்களில் நடைபெறும் நிகழ்வுகளை ஆவணப்படுத்தப்பட வேண்டியது அங்குள்ள மாணவர்களினதோ நாடகத்துறை சார்ந்த ஆர்வலர்களினதோ கடமையாகும் என கூறி எனது கட்டுரை செய்யமெடுத்து அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உங்களுடைய கருத்துக்களை நிறைவிலே பகிர்ந்து கொள்ளலாம். சுவாமி விபுலானந்தா அழகியல் கல்வி நிறுவனம் கிழக்கு பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது. நாடகம், அரங்கியல் போல வேறு பாடநிலைகளும் இருக்கின்றன. ஆனால் இன்றைய இந்த நாடக அரங்கியல் மட்டும்தான் இந்த ஆய்வுக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வகையிலே அந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சுவாமி விபுலானந்த அழகியல் கற்கைகள் நிறுவனத்தினுடைய வளர்ச்சியிலே என்னுடைய ஒரு பங்கு மிக முக்கியம். அதை நான் சொல்ல வேண்டியிருக்கின்றது. எங்களுடைய மாணவர் சிங்கப்பூரிலே கர்நாடக இசை அனைத்தையும் ஆவணப்படுத்துகின்ற ஒரு பெரிய முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார். அவர் என்னை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது இலங்கையிலே 3 நிலையங்களிலே இந்த கர்நாடக சங்கீதத்தை டிஜிட்டல் லைப்ரரியை ஒழுங்குபடுத்துகின்ற செயற்பாட்டை என்னிடம் கேட்டார். நான் 3 நிறுவனங்களை அவருக்கு சிபாரிசு செய்தேன். ஒன்று தமிழ் சங்கம், டிஜிட்டல் லைப்ரரி மேலே இருக்கின்றது, நீங்கள் போய் கேட்கலாம். மற்றது ராமநாதன் பல்கலைக்கழகம், யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம், மற்றது சுவாமி விபுலானந்தா அழகியல் கற்கை நிறுவனம். ஒரு வகையிலே அங்கே அந்த டிஜிட்டல் லைப்ரரி உருவாவதற்கு நானும் ஒரு வித பங்களிப்பு செய்தேன் என்பதை கூறிக்கொண்டு அடுத்ததாக தீவிரராஜா செல்வன் மட்டக்களப்பில் ஆட்சியை செய்யப்பட்ட வீதி நாடகங்கள் பற்றிய கட்டுரையை சமர்ப்பித்தார். அனைவருக்கும் காலை வணக்கம். நம் சமுதாயத்தின் பாரம்பரியங்கள், பழமைகள் தற்பொழுது மறைக்கப்பட்டும் வருவதனை நாம் அவதானித்துக் கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கின்றோம். அவ்வாறான சூழ்நிலையில் இவ்வாறான ஆவணப்படுத்தல், நமது பாரம்பரியங்கள், பழமைகள், ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஆவணப்படுத்தல் நிகழ்வு என்பது மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகவே நான் கருதுகின்றேன். இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வில் எனக்கும் சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு நான் முயற்சி அடைகின்றேன். இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வில் நான் எடுத்துக்கொண்ட விடயம் மட்டக்களப்பிலே ஆட்சிக்கு செய்யப்பட்ட வீதி நாடகங்கள். அந்த வகையில் முதலாவதாக மட்டக்களப்பில் ஆட்சிக்கு செய்யப்பட்ட வீதி நாடகங்கள் அடிப்படையில் அறிமுகத்தை பார்க்க வேண்டும். உலக அரங்க வரலாற்றின் ஓட்டத்தில் நவீன அரங்க தோற்றிய பிற்பாடு கோட்பாடுகளும் கூடிய பல அரங்க வடிவங்கள் உருவாக தொடங்கின. அவற்றில் ஒன்றுதான் வீதி நாடகம். மக்களை மையப்படுத்திய, மக்களோடு மக்களாக நிகழ்த்தக்கூடிய மக்களின் அரங்கு என்பது அரங்கின் தனித்துவம். நவீன நாடகத்தின் கோட்பாடு என்னவென்றால் மக்கள் பற்றிய விடயங்கள் பேசுபொருளாக இருக்க வேண்டும் என்பதாகும். அதுபோன்றே வீதி நாடகங்களின் பேசுபொருளும் அமைந்திருக்கும். இவ்வரங்கின் தோற்றத்தில் ஒகஸ்தா போரின் பங்கு முக்கியமானது.
ஆரம்ப காலங்களில் அதிகார வர்க்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராகவும் அநியாயங்களுக்கு எதிராகவும் சாதாரண மக்கள் எதிர்ப்பு குரல்களை எழுப்ப சிறந்த ஊடகமாக இருந்தது. படத்திட்ட மேடைகளிலே பேசப்பட்ட மக்கள் பற்றிய பிரச்சனைகள் வீதி நாடகம் மூலமாக மக்கள் காலடிக்கு வருகின்றது. கூடுதலாக வீதிகளின் நாடகம் மாற்றிகை செய்யப்பட்டதனால் வீதி நாடகம் அல்லது திருவள்ளியரங்கு என பெயர்கள் உருவாகியிருக்கின்றன. இதனை ஆங்கிலத்தில் ஸ்ட்ரீட் டிராமா, ஸ்ட்ரீட் பிளே, ஸ்ட்ரீட் தியேட்டர் என்று அழைப்பார்கள். இவ்வரங்கின் பார்வையாளர்களாக சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் உள்வாங்கப்படுவார்கள். வீதிகளின் வேகத்துக்கேற்ப நேர சுருக்கத்தினை கடைபிடிப்பார்கள். 20 தொடக்கம் 30 நிமிடத்துக்குள் நிறைவடையக்கூடிய வகையில் நாடகத்தினை வடிவமைத்துக் கொள்வார்கள். பார்வையாளர்களை விரைவில் கவரக்கூடியதாகவும் வியப்பூட்டக்கூடியதாகவும் சொல்லப்படும் கருத்துக்கள் இலகுவில் உள்வாங்கக்கூடியதாகவும் விறுவிறுப்பாகவும் நடிப்பு, இசை, உடை, காட்சி போன்ற அமைந்திருக்கும். மொத்தத்தில் வீதி நாடகமானது சொல்லப்படும் விடயங்களூடாக சமூகத்தில் பல மாற்றங்களை உண்டு பண்ண வேண்டும் என்பது அவ்வரங்கின் முக்கியத்துவம் ஆகும். அடுத்த விடயம் மட்டக்களப்பில் வீதி நாடகம். அதாவது மட்டக்களப்புக்கு வீதி நாடகம் அறிமுகமான முறைமை. இதில் யாழ்ப்பாண நாடக சூழல் பெரும் பங்காற்றியிருக்கின்றது என்பது இங்கு குறிப்பிட வேண்டிய முக்கிய விடயமாகும். அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் வீதி நாடக செயற்பாடுகளில் ஈடுபட்ட வேணா தவராஜா மற்றும் சீனா ஜெயசங்கர் ஆகியோர் மட்டக்களப்பில் இதனை அறிமுகம் செய்தனர். 1992ஆம் ஆண்டு வேணா தவராஜா அவர்களால் சகதி என்னும் வீதி நாடகம் நெறிப்படுத்தப்பட்டு அரங்கேறியது. இதுவே மட்டக்களப்பில் முதலாவதாக அரங்கேறிய வீதி நாடகமாகும். இதனை மட்டக்களப்பு வாசகர் வட்டம் தயாரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து 1996இல் பாலசுகுமார் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பாரதி பிடித்த தீர்வடம் என்னும் வீதி நாடகத்தினையும் 1998இல் ஜெயசங்கர் மட்டக்களப்பு YMC நிறுவனத்திற்காக நஞ்சினில் விளையவோ என்னும் வீதி நாடகத்தை நிறுவப்படுத்தினார்கள். பிற்பாடு 2000க்கு பிறகு மட்டக்களப்பில் பரவலாக எல்லா பகுதிகளிலும் வீதி நாடகங்கள் இடம்பெற தொடங்கின. முக்கியமாக ஆயுத போராட்ட இயக்கங்கள் தங்கள் போராட்ட கொள்கைகளை மக்களிடம் பிரச்சாரம் செய்ய வீதி நாடகம் என்னும் ஊடகத்தினை பயன்படுத்தினார்கள். இவர்கள் மூலமாக அநேகமான நாடகங்கள் மட்டக்களப்பிலே இடம்பெற்றிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து யுத்த காலம், சுனாமி போன்ற அனர்த்தங்களின் பின் அதிகளவான அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மட்டக்களப்பை குடிகொண்டதனால் அவைகள் மூலமாகவும் பாரிய அளவில் வீதி நாடக செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்த விடயம் ஆர்டியின் பேசுபொருள். அதாவது இந்நாடகங்களில் கருப்பொருள் அல்லது நாடகங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்று பார்க்கலாம். மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி நல்ல மாற்றங்களை உருவாக்குவதன் மூலமாக ஆரோக்கியமான சூழலை கட்டியெழுப்பலாம் என்ற நோக்கில் இப்பேசுபொருள் அல்லது கருப்பொருள் அமைந்திருந்ததை அவதானிக்க முடிகின்றது. அடுத்த விடயம் அதிகாரத்துக்கு எதிராக குரல் கொடுக்கவும், சவால்களை எதிர்கொள்ளவும், உணர்வுகளை வெளிப்படுத்தவும், சமகால விடயங்களை பிரச்சாரப்படுத்தவும், தீர்ப்புகளை வழங்கவும் கருப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன. அடுத்ததாக இந்நாடகங்களில் பயன்படுத்தப்பட்ட பேசுபொருட்கள் பெண்ணியம், சிறுவர்கள், சுகாதாரம், பொருளாதாரம், போதை வஸ்து, அரசியல், போர், கல்வி, வாசிப்பை வளர்த்தல், இயற்கை பாதுகாப்பு, லஞ்ச ஊழல், பாகுபாடு போன்ற விடயங்கள். அந்த வகையில் பெண்ணியம் என்று பார்க்கின்ற போது பெண்களுக்கு எதிரான வன்முறைகளான பாலியல் துஷ்பிரயோகம், குடும்ப வன்முறை, சீதன கொடுமை, அடக்குமுறைகள், அதற்கான தீர்வுகள் பற்றிய கலந்துரையாடல்களுடன் நாடகங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. சிறுவர் பற்றிய வீதி நாடகங்களை பார்க்கின்ற போது சிறுவர் உரிமைகள், சிறுவர் கல்வி, சிறுவர் தொழிலாளர்கள், துஷ்பிரயோகம், பாலியல் வன்முறைகள், சிறுவருக்கு எதிரான வன்முறைகள், அதற்கான தீர்வுகள் பற்றி நாடகங்களில் பேசப்பட்டன. சுகாதாரம் பற்றிய நாடகங்களில் டெங்கு, எய்ட்ஸ், ஏனைய நோய்கள் பற்றிய விழிப்புணர்வு, போசாக்கு, சுத்தமாக வாழ்தல், சிறந்த உணவு பழக்க வழக்கங்கள் போன்றன பேசப்பட்டிருந்தன. பொருளாதாரம் பற்றிய வீதி நாடகங்களில் விலை உயர்வு, இயற்கை விவசாயம், உள்ளூர் உற்பத்திகளை மேம்படுத்துதல், செயற்கை ரசாயனங்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் போன்றன பேசப்பட்டிருந்தன. போதை வஸ்து பற்றிய வீதி நாடகங்களில் மது புகைப்பிடித்தல் பாவனைகளால் ஏற்படும் பிரச்சனைகள், நோய்கள், உயிரிழப்புகள் பற்றிய விழிப்புணர்வு கருத்துக்கள் பேசப்பட்டிருந்தன. அடுத்த விடயம் மட்டக்களப்பில் வீதி நாடக செயற்பாடுகளில் ஈடுபட்ட நாடக செயற்பாட்டாளர்கள். முதலாவதாக அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், கலைக்குழுக்கள், நாடக குழுக்கள், அரசு நிறுவனங்கள். அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அதோடு தொண்டு நிறுவனம் சில்ட்ரன், எஸ்கோ, காவியா, சூர்யா பெண்கள் அபிவிருத்தி நிலையம், IRV, சோவா, YMCA, அங்கோர், USAID, உமனிஸ்நீட், நியாப், ஒக்ஸ்பாம், சைக்கோ சோஷியல் சர்வீஸ்,
லயன்ஸ் கிளப், மன்றோ, மாதர் சங்கங்கள் போன்றவற்றை குறிப்பிடலாம். கல்வி நிறுவனங்கள் என்று பார்க்கின்ற போது கிழக்கு பல்கலைக்கழகம் நுண்கலைத்துறை, சுவாமி விவேகானந்தா அழகியல் கற்கையில் நிறுவனம் நாடகத்துறை, டிப்ளமா நாடக கற்கையில் மாணவர்கள், வின்சென்ட் மகளிர் உயர்தர பாடசாலை, சிசிலியா பெண்கள் பாடசாலை, இந்து கல்லூரி, மகஜன கல்லூரி, கல்லடி விவேகானந்தா பெண்கள் பாடசாலை. அடுத்தது கலைக்குழுக்கள் அல்லது நாடக குழுக்கள் என்று பார்க்கின்ற போது 3வது கண் உள்ளூர் அறிவுத்திறன் செயற்பாட்டு நண்பர் குழு, நெய்தல் ஊடக தரிசனம், நுண்கலைக்கழகம், மட்டக்களப்பு வாசகர் வட்டம், திருமலை கலா மன்றம், கதிரவன் கலைக்குழு. அரசு நிறுவனங்கள் என்று பார்க்கின்ற போது மட்டக்களப்பு வைத்தியசாலை, வாழைச்சேனை வைத்தியசாலை, மாநகர சபை மட்டக்களப்பு, மட்டக்களப்பு நூலகம், பிரதேச செயலகங்கள். அடுத்ததாக மட்டக்களப்பில் ஆட்சி செய்யப்பட்ட வீதி நாடகங்கள். சகதி, நஞ்சினில் விளையவோ, பாரதி பிடித்த தேர்வடம், இது எமது படைப்பு, நாட்டில் வளம் கண்டிடுவோம், பச்சை பூமி வீட்டினிலே, சிறுவர் மற்றும் மதுபாவனை பற்றிய நாடகங்கள், கனிவொடி பற்றிய விழிப்புணர்வு நாடகம், புகைப்பிடித்தலுக்கு எதிராக புகைப்பிடித்தல் எதிர்ப்பு தினத்தில் செய்யப்பட்ட விழிப்புணர்வு நாடகம், வேண்டாம் என்று சொல்கின்றோமே, சுனாமிக்கு பின், நாளைய விடிவள்ளி, உண்மையை தேடி, அன்பை நிறைத்திடுவோம், சுத்தமாக்குவோம் சுத்தமாக்குவோம், மரங்களை நடுவோம், நாராத நகரில் வாழ, மரமே மரமே, மொட்டுக்கள் மலர, எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வு நாடகம், சமத்துவம் காண்போம், ஆரோக்கிய வாழ்வு, பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்போம், பள்ளி செல்ல, புத்தகமே புத்தகமே, இலவச வீடுகள் வழங்கலில் உள்ள குளறுபடிகள் பற்றிய விழிப்புணர்வு நாடகம், வாசிப்பின் அவசியம் பற்றி நூலக வாசிப்பு வாரத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், டெங்கு, கட்டுண்ட மெட்டுக்கள், மனிதம், மதுபாவனை பற்றியது, பசும்பால், மனுஷன் இருக்கிறான் மனுஷி எங்கே, பெண்களுக்கு எதிரான பாலியல் பிரச்சனைகள், மௌனங்கள் மொழியானால், பள்ளி செல்வோம், முடிச்சுக்கள், பெண்களும் மனிதர்கள் என்று உணர, ஓசாக்கான சமுதாயத்தை நோக்கி, கொஞ்சம் யோசியுங்கோ, அம்மா சும்மா இருக்கிறார், மீனவனின் துயரம், அர்த்தங்களுக்கு முன்னாயத்தம் செய்தல், சிறுவர் பாதுகாப்பு. இவ்வாறாக 44 நாடகங்கள் ஆவணப்படத்தில் தரவுகள் சேகரிக்கும் போது கூறப்பட்டிருக்கின்றன. ஆனால் இயற்கை அனர்த்தங்கள், தவிர்க்க முடிய அசாதாரண சூழ்நிலை காரணமாக சில நாடகங்களின் தகவல்கள் மறைக்கப்பட்டும் சில நபர்கள் மறைக்கப்பட்டும் இருப்பது குறிப்பிடத்தக்க வேண்டிய விடயம். இறுதியாக தொகுப்புரை. இத்தொகுப்புரையின் மூலமாக 2 விதமான விடயத்தை நாம் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். ஒன்று, இந்நாடகங்கள் மூலம் வெளிப்பட்ட தாக்கங்கள், அதாவது சாதகமான தாக்கங்கள். மட்டக்களப்பின் வீதி நாடகமானது சமூக பிரச்சனைகளை மக்களுக்கு வெளிப்படுத்தி தீர்வினை காண்பதற்கு காத்திரமிக்க சிறந்த ஊடகமாக உள்ளமை வரலாற்றின் ஊடாக அவதானிக்க முடிகின்றது. ஆனால் ஆரம்ப காலத்தினை விட தற்பொழுது பாரிய முன்னேற்றங்களை கண்டு பலரும் வீதி நாடகங்களை செயல்படுவதற்கான ஒரு இலக்குவான ஒரு அரங்க வடிவமாக வீதி நாடகம் காணப்படுவதை கண்கூடாக காண முடிகின்றது. மட்டக்களப்பில் இடம்பெற்ற வீதி நாடகங்களின் கருப்பொருள் மிகவும் காத்திரமாக காணப்படுகின்றது. அத்தோடு பேச்சு பொருள் கலைநயத்துடன் கூறுவதனால் பார்வையாளர்கள் சரி, சாதாரண மக்கள் சரி, இலக்குவாக உள்வாங்கக்கூடியதாக உள்ளமை சிறப்பு அம்சமாகும். அத்தோடு இந்நாடகங்களை அவதானித்த சிறப்பான விடயம் என்னவென்றால், ஆற்றிகை போன்று ஆற்றிகை களத்தினையும் ஒரு ஆற்றிகை வடிவமாக மாற்றுகின்ற தன்மை. அதாவது ஆற்றிகை நடக்கின்ற பிரதேசங்களில் அது பற்றிய சுவரொட்டிகள், அது பற்றிய காட்சிப்படுத்தல்கள், ஆக்கங்கள் பற்றி நாடக சூழலையும் நாடக அரங்கு களத்தினையும் ஒரு கண்காட்சி வடிவம் போல ஒரு மாற்றியிருப்பார்கள். இது ஏனைய பிரதேச நாடக வீதி நாடகங்களிலிருந்து இது வித்தியாசப்படுத்தி காட்டுகின்றது என்பதை குறிப்பிட வேண்டிய முக்கியமான விடயம். அத்தோடு இந்நாடகங்கள், சில வீதி நாடகங்கள் வருடக்கணக்கில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதனை அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. சில நாடகங்கள் 5 வருடங்களாக நடந்து வருகின்றன, 10 வருடங்களாக நடந்து தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றார்கள். இதை தவிர நாடகங்களில் அவதானித்த சில திருத்திக் கொள்ள வேண்டிய விடயங்கள், திருத்திக் கொள்கின்றமையினால் வீதி நாடகங்களை இன்னும் வளர்த்துக் கொள்ளலாம் என்பதற்காக சில விடயங்களை சுட்டிக்காட்ட வேண்டியுள்ளது. பொதுவாக பார்த்த மட்டில் ஒரே விதமான கட்டமைப்பு காணப்படும் நாடகங்களில், மட்டக்களப்பு நாடகங்களில் பொதுவாக பாடல் மெட்டுக்கள், ஆடல், கூத்து, தாளக்கட்டுகள், உடையமைப்பு இன்னும் மாற்றம் இல்லாமல் பின்பற்றப்பட்டு வருகின்றன. இவ்வாறான நிலைமை தொடர்ந்தால் பார்வையாளர்கள் சற்று சலிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. ஏனென்றால் ஒரே விதமான ஆடல், ஒரே விதமான பாடல் சில நாடகங்கள் இன்னமும் பின்பற்றப்பட்டு வருவதை அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. அடுத்தபடியும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இந்நாடகங்களில் தயாரிப்பதில் பெரும் பங்காற்றுகின்றது. இதனால் அவர்களின் தலையீடு கொஞ்சம் சில சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றது. இதனால் நெறியாளர் அல்லது கலைஞர்களால் ஒரு தாங்கள் சுதந்திரமாக தனிப்பட்ட ரீதியாக சுதந்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் தடைப்பட்டு போவத சந்தர்ப்பத்தை அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. அத்தோடு இந்நாடக செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் வீதி நாடகம் பற்றி அறிந்து கற்று
பல புதிய நுட்பங்களை உட்புகுத்த வேண்டும். அத்தோடு வெளிநாடுகளில் இடம்பெறுகின்ற அல்லது வேறு பிரதேசங்களில் இடம்பெறுகின்ற நாடகங்களை பார்வையிட்டு அதன் நுட்பங்களை பார்வையிட்டு இன்னும் காத்திரமான படைக்கின்ற போது மக்கள் மத்தியில் சொல்லப்படுகின்ற விடயமும் சரி, அந்த கலை வடிவமும் சரி, இன்னும் ஒரு ஆரோக்கியமானதாகவும் ஒரு பெருமதி மிக்க ஒரு கலை வடிவமாக மாறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே எந்த கலைப்படைப்பும் நமது சமூகத்துக்காக படைக்கப்படுகின்றது, அது ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும். அப்பொழுது அந்த கலைப்படைப்பு ஒரு முழுமை பெறும் என்று கூறி, அத்தோடு இவ்வாறான ஒரு வரலாற்று நிகழ்வானது இன்னும் தொடர்ந்து இடம்பெற வேண்டும் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வீதி நாடகம் பற்றிய சில முக்கியமான கருத்துக்களை நண்பர் கிருபராஜா செந்தூரன் முன்வைத்தார். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை விரைவிலே நீங்கள் கருத்தாளர்களை முன்னெடுக்கலாம். பல வீதி நாடகங்களை தயாரித்த அந்தனி ஜீவாக்கியத்தில் இருக்கின்ற அவருடைய கருத்துக்கள் மிக முக்கியமானவை. இவ்வாறான இந்த நாடக முயற்சிகளுக்கெல்லாம் ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற சட்ட ஆலோசகர் தர்மராஜா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்ற இவர்கள் மத்தியிலே இந்த ஆய்வுகள் சமர்ப்பிக்கப்பட இருப்பது மிக முக்கியமானது. இந்த வீதி நாடகம் பற்றி ஒரு கருத்து பேராசிரியர் சரத்சந்திரா சிங்கள நாடகங்கள் பற்றி நூல் எழுதியிருக்கின்றார். அதிலே அவர் ஒரு மிக முக்கியமான கருத்தை சொல்றார். சிங்கள நாடகங்களுடைய வளர்ச்சியிலே தமிழ் வீதி நாடகங்கள் முன்னுதாரணமாக இருந்திருக்கின்றன என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்ததாக செல்வி லாவண்யா மகாதேவா அவர்கள் 1960களிலிருந்து 2012 வரையிலான ராமநேசன் வடமோடி கூத்தினது ஆடை அணிகளையும் ஒப்பனைகளையும் ஆவணப்படுத்தார். இந்த ஆவணப்படுத்தலில் இது ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி என்னென்றால், இந்த ஆடை அணிகலன்கள் முதலியவற்றை ஆவணப்படுத்துதல். இலங்கையிலே இதனுடைய முக்கியத்துவத்தை கலாயோகி ஆனந்தகுமார் சாமி அவர்கள் மிக முக்கியமாக வலியுறுத்தி பல சிங்கள மக்களிடம் இருந்த இந்த ஆடை அணிகலன்களை ஆவணப்படுத்துவதிலே மிக முக்கியமான பங்கு வகித்திருக்கிறார். இந்த வகையிலே ஆடை அணிகலன்களை ஆவணப்படுத்துகின்ற இந்த கட்டுரை மிக முக்கியமானது. செல்வி லாவண்யா மகாதேவா. அனைவருக்கும் எனது காலை வந்தனங்கள். இது எனது முதல் அனுபவம். இந்த மாபெரும் சந்தர்ப்பத்தினை எனக்கு ஏற்படுத்தி தந்த பேராசிரியர் அவர்களுக்கு எனது முதற்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் ஆவணப்படுத்தலுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு 60கள் தொடக்கம் 2012 வரை ராவணேசன் வடமோடி நாடகத்தில் ஒப்பனை, உடையமைப்பு, அணிகலன்கள் என்பவற்றை ஆவணப்படுத்துவதே எனது தலைப்பு. ராவணேசன் நாடகத்தில் ஒப்பனை உடையமைப்பாளருக்கு கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலாக கால மாற்றத்திலேயும் நாகரிக வளர்ச்சியிலையும் தன்னகத்தை கொண்டு பல மாற்றங்களுக்கு உட்பட்டுள்ளது. எனவே அதனை இன்று வெளிக்கொண்டு வருவதே எனது நோக்கமாகும். எனவே எனது ஆவணப்படுத்தலில் புகைப்படங்கள் மாத்திரமே நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எனவே அதனை இறுதியாக காட்டலாம் என்று நினைக்கிறேன். 1960களில் பேராசிரியர் சுனா வித்யானந்தன் தொடக்கம் 2000களில் பேராசிரியர் தி மௌனகுருவினால் தயாரிக்கப்பட்ட ராவணேசன் வடமோடி நாடகத்தில் ஒப்பனை, உடையமைப்பு, அணிகலன்கள் என்பது வடிவமைக்கப்பட்டிருந்த விதம், அவை செய்யப்பட்டிருந்த மூலப்பொருட்கள் மெட்டீரியல்ஸ், அவற்றுக்காக பயன்படுத்தப்பட்டிருந்த வண்ணங்கள், வண்ண கலப்புகள், அதற்காக கையாளப்பட்டிருந்த உத்திகள், காரண காரிய விளக்கங்கள் என்பது பற்றியும் அவை எவ்வாறான மாற்றத்திற்கு உட்படுத்தப்பட்டது என்பதனையும் விபாவனப்படுத்த சுட்டிருக்கின்றது. விபாவனப்படுத்தலின் உள்ளடக்கம் பற்றி நோக்குவமாயின் முதலாவதாக ராவணேசன் வடமோடி நாடகம் பற்றிய ஓர் அறிமுகம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது ராவணேசன் என்பது மரபு தழுவிய ஒரு கூத்துருவு நாடகமாகும். இது வடமோடி என்னும் கூத்து வகைக்குள் அடங்கும். இது முதலாக 1964 பேராசிரியர் சுனா வித்யானந்தனால் பேராதனை பல்கலைக்கழகத்தில் மேடையிடப்பட்டதை தொடர்ச்சியாக 1969 ஆண்டு மற்றும் 70களின் நடுப்பகுதிகள் 2000 ஆண்டு, 2003 ஆண்டு, 2010 ஆண்டு, 2012 ஆண்டு வரை மேடையிடப்பட்டு வருகின்றது. இதில் குறிப்பிட்டு கூறக்கூடிய இன்னொரு விடயம் என்னவென்றால் 2000 ஆண்டு தொடக்கம் இன்று வரை பேராசிரியர் தி மௌனகுருவினால் மேடையிடப்பட்டு வருகின்றமையே இதில் மிகவும் சிறப்பம்சமான விடயமாக நான் குறிப்பிடுகிறேன். ராவணேசனில் வீர உணர்வே பிரதான அம்சமாக கொள்ளப்படுவதனால்
அதனை மையமாக வைத்து இந்நாடகம் எழுதப்பட்டுள்ளது. இங்கு ராவணன் துண்டியல் நாயகனாக, அதாவது ட்ராஜடி ஹீரோவாக சித்தரிக்கப்பட்டுள்ளார். இதில் இடம்பெறும் முக்கிய கதாபாத்திரங்களாக ராவணன், மண்டோதரி, இந்திரஜித், கும்பகர்ணன், ராமன், இலக்குமணன், அனுமான், அங்கதன், நீலன் ஆகியோரை குறிப்பிடலாம். இது தவிர ஆலவட்டம் தாங்குவோர், குடை பிடிப்போர், தேரோட்டிகள், முரசறைவோர், தட்டி தாங்குவோர், எடுத்துரைஞர்கள், பிற்பாட்டுக்காரர்கள் ஆகியோரை துணை பாத்திரங்களாக நாம் கொள்ள முடியும். கம்பராமாயணத்தின் யுத்த காண்டத்தினை மையமாக வைத்து எழுதப்பட்ட இந்நாடகத்தில் குறிப்பிட்ட சில காட்சிகளில் இடம்பெறும். ராவணன் பற்றிய அறிமுகத்தை தொடர்ந்து நாடகத்தில் பொதுவாக நாடகத்தில் ஒப்பனை, உடனிப்பு, அணிகலன் என்பன ஒரு நாடகத்தின் வெற்றிக்கு எவ்வாறு துணை புரிகின்றன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது ஒப்பனை என்பது இன்று நாடகத்தில் சிறப்பாக தனித்துவம் பெற்ற ஒரு கலையாக விளங்குகின்றது. பாத்திரமாக நடிகை மாறுவதிலும், பாத்திர பின்னணியை கொண்டு வருவதிலும், பொருளாதாரம், காலம், இடம் என்பவற்றை புலப்படுத்துவதிலும், நிஜ வாழ்வை விட பெரிதுபடுத்தி பரந்ததாக காட்டுவதிலும், வகை மாதிரி பாத்திரங்களை மேடையில் கொண்டு வருவதற்கும் பாத்திரத்துக்கு மென்மேலும் அளவூட்டுவதிலும் ஒப்பனையின் பங்கு அவசியமாகிறது. ஒப்பனையில நாம் 4 வகையாக வகைப்படுத்தலாம். இயல்பு ஒப்பனை ரியலிஸ்டிக் மேக்கப், குறியீட்டு ஒப்பனை சிம்போலிக் மேக்கப், விலங்கு ஒப்பனை அனிமல் மேக்கப், வரிகோட்டு ஒப்பனை லைட் மேக்கப். ஒப்பனை மாத்திரமன்றி ஆடையும் தனித்துவமான ஒரு இடத்தினை தன்னகத்தை தக்க வைத்துள்ளது. நாடகத்தினுடைய தன்மையினை, பாணியினை, கதையினை அனுமானிப்பதற்கு உடையமைப்பு உதவுகிறது. உடையமைப்பில் கவனம் செலுத்த வேண்டியவை உடை தானிப்பாடு. நாடகம் ஒன்றுக்காக உடையினை தேர்வு செய்யும் போது கவனிக்க வேண்டியது வண்ணங்கள் பற்றி. ஒப்பனை, ஆடை என்பவற்றைப் போலவே அணிகலன்களும் நாடகத்தில் குறிப்பிட்டு முக்கியத்துவம் பெறும் ஒரு விடயமாகும். அணிகலன்கள் ஒப்பனையில் அடங்குவாகிறார். ஒப்பனை கலைஞரே இதனை வடிவமைத்திருந்தார். இனி நாம் 60களில் மேடையிடப்பட்ட ராவணேசனில் வேட உடை, ஒப்பனை, அணிகலன்கள் என்பன எவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதனை பார்க்கலாம். 60களில் மேடையிடப்பட்ட ராவணேசனில் உடை, ஒப்பனை, அணிகலன் என்பன பயன்படுத்தப்பட்ட விதம் மிகவும் ஒரு அற்புதமானது. 60களில் மேடையிடப்பட்ட ராவணேசனின் உடையொப்பனை வித்யானந்தன் அவர்களது மனைவியான திருமதி கமலா வித்யானந்தன் அவர்கள் வடிவமைத்திருந்தார். நாம் சுந்தரலிங்கம், சிவத்தம்பி ஆகியோரது உதவியுடன் இதற்கான ஒப்பனை இடப்பட்டது. ஒப்பனைக்காக கலர் ஸ்டிக் எனப்படும் ஒரு வகை கிரீம் போன்ற ஒரு வகை பூஞ்சு பூசப்பட்டது. இது தவிர பேன்கேக், ஐப்ரோ பென்சில், லிப்ஸ்டிக் என்பவர்கள் பயன்படுத்தப்பட்டன. 60களில் 7 பாத்திரங்களே அப்போது இருந்தமையினால் அதிகளவில் இல்லாமல் சாதாரணமான ஒப்பனையில் இடப்பட்டிருந்தது. மிகவும் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய துணிகள், முத்துக்கள், பளபளப்பான கடதாசிகள், உன்னைக்காய் என்பவற்றை கொண்டு அனைத்து பாத்திரங்களுக்கும் ஒப்பனை, உடை, அணிகலன் என்பன வடிவமைக்கப்பட்டிருந்தது. இதில் குறிப்பிடக்கூடிய இன்னொரு விடயம், 60களில் கமலா வித்யானந்தனுடன் இணைந்து அணிகலன்கள், உடை என்பவற்றை வடிவமைத்திருந்ததன் பெரும் பங்கு பேராசிரியர் சி. மௌனகுரு அவர்களே சாரும். கிட்டத்தட்ட 15 வருட காலங்களாக, அதாவது 1964, 1969 மற்றும் 70களின் நடுப்பகுதிகள் இவ்வாறான ஒப்பனை, வேட உடை, அணிகலன் என்பதை வடிவமைக்கப்பட்டு மேடையிடப்பட்டு வந்தன. அதற்கான புகைப்படங்களை இப்போது நீங்கள் பார்க்கலாம். அடுத்து 2000ஆம் ஆண்டு ராவணேசனில் புதிய திருப்பம் ஏற்படுகிறது. பேராசிரியர் சி. மௌனகுரு அவர்கள் கிழக்கு பல்கலைக்கழக மாணாக்கரை கொண்டு நவீன சிந்தனைகளையும் ஆடல் பாடல்களையும் புகுத்தி சிலவற்றை சேர்த்தும் சிலவற்றை விடுத்தும் புதிய ஒரு புத்துணர்ச்சி பெற்ற வடிவமாக ராவணேசனை படைத்திருக்கிறார். இவரோடு ஒப்பனை, உடையமைப்பு சார்ந்து இந்நாடகத்தில் இணைக்கிறார் ஓவியர் திருமதி வாசுகி ஜெய்சங்கர். ஒரு படைப்பாளரும் ஓவியரும் சேர்ந்து வடிவமைக்கும் பொழுது 60களில் ராவணேசனில் பயன்படுத்தப்பட்ட ஒப்பனை, வேட உடை என்பவற்றை விட 2000ஆம் ஆண்டு ஆற்றுகையில் ஒப்பனை, வேட உடை புதிய வடிவம் பெறுகிறது எனலாம். ஓவியர் திருமதி வாசுகி ஜெய்சங்கர் பாத்திரங்களுக்கு ஏற்ப ஒப்பனை உடையமைப்பில் பயன்படுத்திய வண்ணங்கள், வண்ண கலப்புகள், அவற்றை பயன்படுத்திய உத்திகள், மேற்கொள்ளப்பட்ட மூலப்பொருட்கள் என்பன எளிமையானதாகவும் ஆனால் பார்ப்பதற்கு ஆழமான கருத்துக்களையும் புலப்படுத்துவனவாகவும் காணப்பட்டது. கவர்ச்சியான வண்ணங்கள், வண்ண கலப்புகள், துணியாலான ஆடை, அணிகலன்கள், புன்னை காய்களினாலும் முத்துக்களாலும் செய்யப்பட்ட அணிகள், கயிறு, தடிப்பான நாடாக்கள் என்பவற்றால் செய்யப்பட்ட அணிகள், அவற்றை கையாண்ட விதம் என்பன குறிப்பிட்டு கூறக்கூடிய இன்னும் ஒரு விடயமாகும். 2000ஆம் ஆண்டு மற்றும் 2003ஆம் ஆண்டு ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தற்போது நீங்கள் பார்த்துக் கொள்வது.
அடுத்ததாக இவ்வாறாக 2000-2003 ஆண்டு ஆகிய ஆண்டுகளில் மேடையிடப்பட்ட வந்த ராவணேசன் 2010 ஆண்டு வேர்டு உடை ஒப்பனை சார்ந்து இன்னும் ஒரு புதிய வடிவம் பெறுகிறது. உடையமைப்பினை திருமதி வாசுகி ஜெயசங்கர் அவர்கள் மேற்கொண்டிருக்க ஒப்பனையினை மக்கள் கலரில் பிரபல ஒப்பனை கலைஞர் திரு பாலித அபேலால் அவர்கள் மேற்கொண்டிருந்தார். இதுவரை காலமும் ஒப்பனையில் இடம்பெற்றிராத மாற்றம் பெற்று ஒன்று 2010 ஆண்டு ஆட்சியில் இடம்பெறுகிறது. முகத்தில் சிவப்பு, மஞ்சள், கபிலம், வெள்ளை, பச்சை போன்ற பல 5க்கும் மேற்பட்ட பல வண்ணங்கள் முகத்தில் கையாளப்பட்டிருந்தன. இங்கு பயன்படுத்தப்பட்டிருந்த வண்ண பயன்பாடுகள் வானர படைகளுக்கான விலங்கு ஒப்பனை, தற்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது வானர படைகளுக்கான விலங்கு ஒப்பனை, பிரதான பாத்திரங்களுக்கு மேல் நோக்கிய புருவங்கள், பல வண்ணமையான கோடுகள் என்பன இவரது ஒப்பனை சார்ந்த கைவண்ணமாகும். 2010 ஆண்டு ஆட்சியில் உடையமைப்பு தன்னகத்தை சிறியமான மாற்றத்திலேயே தன்னகத்தை கொண்டது எனலாம். அதாவது வண்ணங்கள் சார்ந்து மட்டுமே அங்கு குறிப்பிட்ட கூறக்கூடியது. இதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற 2012 ஆண்டு ஆட்சியிலும் இதே தன்னுடைய ஒப்பனை உடையமைப்பு என்பதை பயன்படுத்தப்பட்டிருந்தன எனலாம். அதனை ஒப்பனையினை பாலித அபேலால் அவர்களும் உடையமைப்பினை வாசுகி ஜெயசங்கர் அவர்களும் மேற்கொண்டிருந்தார்கள். எனவே கிட்டத்தட்ட 50 வருட காலத்துக்கு மேலாக மேடையிடப்பட்டு வந்த ராவணேசன் வடமோடி நாட்டமானது பேராசிரியர் சிம்ம வித்யானந்தன் கையிலிருந்து பேராசிரியர் சி மௌனகுரு அவர்களது கைக்கு மாறும் அந்த காலகட்டத்தில் பல்வேறு மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டு அதிசிறப்புற்றதாக விளங்குகிறது. நெறியாளரும் ஓவியரும் நாடகத்தில் இணையும் போதும் நெறியாளரும் ஓவியரும் ஒப்பனை கலைஞர்கள் இணையும் போதுதான் ஒரு நாடக படிப்பானது முழுமை பெற்றதாகவும் முதல் தரமாகவும் விளங்குகின்றது. இறுதியாக நாம் பார்க்க இருப்பது The Making of Ravanesan in Costume and Makeup. ராவணேசன் நாடக உருவாக்கம் பற்றிய சில புகைப்படங்கள் ஒப்பனை உடையமைப்பு சார்ந்து நீங்கள் தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கும். கிழக்கு பத்திரிகை மாணவர்கள் சேர்ந்து அந்த அணிகலன்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரண துணிகளினாலும் கடதாசிகளினாலும் புன்னைக்காய்களினாலும் மேற்கொள்ளப்பட்ட அணிகலன்களை அவை தற்போது நீங்கள் பார்க்கலாம். திருமதி வாசுகி ஜெயசங்கர் அவர்கள் ஒப்பனைக்காக பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் மண்டோதரி பாத்திரத்துக்கான ஒப்பனை இடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடுத்து ராவணனுக்கான ஒப்பனை இடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுவரை நேரம் பொறுமையாக இருந்து எனது ஆவணத்தை மறுத்தான வரைக்கும் எனது மனமான நன்றிகள். ஆடை, அணிகலன்கள், ஒப்பனைகள் இவற்றை ஆவதிலே முக்கியத்துவம் வருகின்றன. எமது வரலாற்றிலே இந்த ஒப்பனைகளை மாற்றி அமைத்த நிகழ்ச்சிகளும் இருக்கின்றன. அதாவது அதனுடைய அடிப்படைகளை மாற்றி அமைத்த நிகழ்ச்சிகளும் இருக்கின்றன. உதாரணமாக கோயில்களிலே ஆடப்பட்ட திருச்சதிர் என்ற எங்களுடைய பாரம்பரியமான ஆடலை பரதநாட்டியம் என்ற நவீன வடிவத்துக்கு மாற்றிய பொழுது ருக்மணி அருண்டேல் அவர்கள் எங்களுடைய பாரம்பரியமான ஒப்பனை வடிவங்களை முற்றாக மாற்றி அமைத்து அதற்கு ஒரு நவீன வடிவத்தை கொடுத்தார். இவ்வாறு காலத்துக்கு காலம் கலைகளை மீட்டுருவாக்கம் செய்வோர் ஒப்பனைகளையே மாற்றி அதனுடைய அடி ஆதாரங்களை அடித்தளங்களை கெடுத்து விடுதல் அல்ல அதனுடைய வேர்களை இல்லாமல் செய்யப்படுகின்ற நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. ஆகவே இந்த ஒப்பனை என்ற விடயம் மிகவும் ஆழமான விடயம். இது தொடர்பான கருத்துக்களை நீங்கள் இந்த நிறைவிலே தெரிவித்துக் கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக திரு நடேசன் நந்தகுமார் மட்டக்களப்பில் உருவாக்கம் பெற்ற குறுந்திரைப்படங்களின் விவரங்களினை ஆவணப்படுத்தல் பற்றிய கட்டுரையை சமர்ப்பித்தார். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த ஆவணப்படுத்தலில் ஆய்வுக்குரிய தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கும் பேராசிரியர் சவா ஜெயராஜ் அவர்களுக்கும் மற்றும் என்னோடு இணைந்து கட்டுரை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்ற
ஆய்வாளர்களுக்கும் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் இந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு பிரதேசத்தினுடைய செயற்பாடுகளையும் ஒரு பிரதேசம் பற்றிய விடயங்களையும் நாங்கள் அறியாத சூழலில் அப்பிரதேசங்கள் பற்றிய விடயங்களினை அது சார்ந்த செயற்பாடுகளை அறிதலும் ஆவணப்படுத்தலும் இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் மட்டக்களப்பில் உருவாக்கம் பெற்ற குறுந்திரைப்படங்கள் எனும் தொனிப்பொருளில் இந்த விடயங்களை ஆவணப்படுத்துவதில் என்னுடைய செயற்பாடு அமையப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நவீன கல்விக் கொள்கைகளும் அதனோடு இணைந்த செயற்பாடுகளும் எங்களது தொழில்நுட்ப விடயங்களுக்குள் மிகவும் ஊடுருவி இருக்கின்றது. இந்த பின்னணியில் 1985 லூமியர் சகோதரர்களால் கமராவினுடைய கண்டுபிடிப்பு, அதனைத் தொடர்ந்து குறும்படங்கள், முழுநீள படங்களுடைய உருவாக்கம் இந்த தொழில்நுட்ப ரீதியான சிந்தனைகளில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று குறிப்பிடலாம். இந்த சூழலில் இலங்கை தமிழ் பரப்பில் இந்திய சினிமாக்களே இலங்கை தமிழ் சினிமாக்களை ஆக்கிரமிக்கின்ற சூழல் காணப்பட்டது. இதனால் இலங்கை தமிழ் பரப்பில் பெரும்பாலான தமிழ் குறும்படங்களோ அல்லது தமிழ் படங்களோ வெளிவராத ஒரு சூழல் காணப்பட்டமை மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமாகும். ஆயினும் இந்த பின்னணியில் 1962-63 கால பகுதியில் சமுதாயம், தோட்டக்காரி போன்ற குறும்படங்கள் இலங்கையில் வெளிவருகின்றன. இந்த குறும்படங்களோடு மட்டக்களப்பு சமூகத்தின் பல்வேறுபட்ட நெருக்கடி நிலைமைகளை நாவல், இலக்கியம், சிறுகதை, நாடகம் போன்ற துறைகளினூடாக வெளிப்படுத்தி வந்த மரபுகளில் இருந்து குறுந்திரைப்படங்களின் ஊடாக சித்தரிக்கின்ற சினிமாவினூடாக சித்தரிக்கின்ற ஒரு புதிய மரபு உருவாக்கம் வருகிறது. மட்டக்களப்பில் குறுந்திரைப்படங்கள் தயாரிப்பதற்கான சூழல்கள், பயிற்சி பட்டறைகள் மற்றும் உரையாடல்களின் ஊடாகவே இடம்பெற தொடங்குகின்றன. இவ்வாறான சூழலில் கதைகள், திரைக்கதைகள் எழுதுவதற்கான திறமை காணப்பட்டதை தவிர தொழில்நுட்பம் சார்ந்து பிரயோகிப்பதற்கான சூழல் மிகவும் குறைவாகவே காணப்பட்டது. ஆயினும் தனிப்பட்டவர்களின் தனிப்பட்ட முயற்சிகளின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இந்த குறுந்திரைப்பட செயற்பாடுகள் கவனிப்புக்குரியதாகின்றது. மட்டக்களப்பு பிரதேசம் கடலும் ஆறும் சேர்ந்த ஒரு கலப்பு பிரதேசம் என்பதோடு பல்லின மக்களின் இணைப்பினை கொண்ட ஒரு பிரதேசமாகவும் கருதப்படுகின்றது. இங்கு விவசாயத்தினை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூக நிலமானிய அமைப்பே இங்கு காணப்படுகிறது. ஆயினும் ஆங்கிலேயர்களுடைய வருகை அகச்சிதைவு சார்ந்து பல்வேறுபட்ட மாற்றங்களை ஏற்படுத்தியது வந்து கவனிப்புக்குரியதாகின்றது. எனது ஆவணப்படத்தில் நான் சில விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. குறிப்பாக மட்டக்களப்பு 30 நிமிடத்துக்கு உட்பட்டதாக தயாரிக்கப்பட்ட குறும்படங்கள் நான் ஆவணத்துக்கு உட்படுத்துகிறேன். அதோடு மட்டக்களப்பு பிரதேசத்தினை சார்ந்தவர்களின் படைப்புகளாக இருத்தல் வேண்டும் என்பதும், இதோடு திரைப்பட தணிக்கை சபையின் அனுமதியை பெற்றிருத்தல் என்பது கற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏனெனில் தனிப்பட்டவர்களின் சிறு முயற்சிகளால் உருவாக்கப்படுகின்ற இந்த குறும்படங்களும் வந்து இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளது கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமாகும். இங்கே ஆவணப்படுத்தப்படுகின்ற குறும்படங்கள் குறிப்பாக முதலாவதாக வந்து பிளவுகள் என்கின்ற 25 நிமிடங்களை கொண்ட குறும்படம் தயாரிக்கப்படுகிறது. ஃபைனான்ஸ் கிரியேஷன், எழுத்துரு இயக்கம் தேவ அலோசியஸ், தயாரிப்பு ரவீந்திரன், இதற்கான ஒளித்தோப்பு வந்து போதிலால் கமகி. கதைக்கரு மட்டக்களப்பில் சாதி அமைப்பு என்பது வந்து எவ்வாறான ஓட்டத்தில் அமைய பெற்றிருக்கின்றது என்றும், ஒரு காதல் திருமணத்திற்காக சாதி அமைப்பு எவ்வாறு ஒரு தடைகளாக இருக்கின்றது என்பதை முதல் பேச முன்வைக்கின்றது. இது ஒரு மட்டக்களப்பு சமூக அமைப்பில் இருக்கின்ற ஒரு சாதி பண்பாட்டினை வெளிப்படுத்துவதாக நாங்கள் பேச முனைகின்றோம். அடுத்ததாக இறக்கை என்கின்ற ஒரு குறும்படம் தயாரிக்கப்படுகின்றது. வந்து இது சேனல் ஐரூபவாயினி, மூலக்கதை பாமா, இயக்கம் வந்து என் ஆத்மா. மட்டக்களப்பின் யுத்த சமூக அமைப்பு வந்து பல்வேறுபட்ட சமூக நெருக்கடிகளுக்கு இட்டு சென்றது. இந்த அடிப்படையிலே வந்து ஒரு தாயினையும் தந்தையினையும் இறந்த ஒரு சிறுவனது கல்வி நிலைமை எவ்வாறு ஒரு பாதிப்பு உள்ளாகின்ற என்பதையும் வந்து அதில் வந்து சிரத்தையோடு செயல்படுகின்ற ஆசிரியர் என்று அந்த இறக்கை என்கின்ற குறும்படம் வந்து சுழல்கின்றது. அடுத்ததாக கிச்சான் என்கின்ற குறும்படம் தயாரிப்பு நிறுவனம் நெய்தல் மீடியா விஷன், தயாரிப்பாளர் வந்து காரைக்குடி விக்னேஸ்வரன், மூலக்கதை ரியாஸ் அகமட் அம்தாயம் அவர்களின் விலங்குகளின் நடத்த தொகுதிகளில் இருந்து பெறப்படுகின்றது. இதற்கான திரைக்கதை வசனம் இயக்கம் ஆனா விமல் ராஜ், ஒளித்தொகுப்பு ரயா சூரியராஜி, படத்தொகுப்பு மஞ்சுள் நிசாந்த, லக்ஷ்மி சங்கர், திலீப் ஸ்ரீ அந்த, இசை உதயவெளி செல்வா, பாடல் யுகபாரதி சின்மை, கலை வடிவம் குலராஜ். சிறுவர் உரிமை தொடர்பாகவும் சிறுவர் துஷ்பிரயோகம் பேசப்படுகின்ற இந்த குறும்படம் குறிப்பாக மட்டக்களப்பில் 1990 காலகட்ட பகுதிகளில் நடைபெற்ற ஒரு இராணுவ கெடுபிடிகளையும் அதற்கு பின்னராக தந்தையினை இழக்கின்ற தாயினை வெளிநாட்டு சென்ற சூழலில்
ஒரு சிறுவனது வாழ்வியல் போராட்டம் அங்கு சித்தரிப்பதாக இந்த ஹிச்சாங் திரைப்படம் அமைகின்றது. இது இலங்கை மற்றும் சர்வதேச அளவுகளில் பேசப்பட்ட ஒரு குறும்படமாகவும் அமையப்படுகின்றது. அடுத்ததாக புகலிடம் மற்றும் புரிதல் என்கின்ற இரு குறும்படங்கள் வெளிவருகின்றன. தயாரிப்பு நிறுவனம் சிங் புரொடக்ஷன், எழுத்துரு இயக்கம் முஹைதீன் ஹசன், தயாரிப்பு இஸ்மாயில் முஸ்தீன், ஏபிஎம் இத்ரீஸ். புகலிடம் யுத்த காலகட்ட பகுதியிலே இடம்பெயர்ந்து ஒரு முஸ்லிம் சமூக பின்பாட்டை அடிப்படையாக வச்சுக்கொண்டு பிரிந்து செல்கின்ற தாய் தந்தையினர் எந்த அரவணைப்புமின்றி வாழ்கின்ற ஒரு சிறுவன் என்ற அடிப்படையில் புகலிடம். மற்றது புரிதல் என்பது ஒருவர்களின் புரிந்து கொள்கின்ற முறைமைகள் கூடாக சித்தரிக்கப்படுகின்றது. அடுத்தது கிழக்கு வானம், ஃபைனான்ஸ் கிரியேஷன், எழுத்துரு இயக்கம் வெலோசியஸ், படத்தொகுப்பு மினி வீடியோ, ஒளித்தொகுப்பு உதயகுமார், இசை செல்வகுமார். பெண்ணியம் சார்ந்த ஒரு கதை சித்தரிப்பினை பேசுகின்றதாகவே இந்த குறும்படம் பேசுகின்றது. குறிப்பாக சுனாமிக்கு பின்னரான சூழலில் சுனாமியிலே கணவனை இழந்த ஒரு பெண் எவ்வாறு தனது வாழ்வியலை கொண்டு செல்ல போகின்றாள் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாகவும் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் அவள் தனது வாழ்வியலை முன்கொண்டு செல்வதாகவுமே அந்த கிழக்கு வானம் என்கின்ற படம் சித்தரிக்கின்றது. அடுத்தது பெரிய பள்ளி பேசுமாம் என்கின்றது. எழுத்துரு இயக்கம் ரமீஸ். முஸ்லிம் பண்பாட்டில் ஒன்றான சுன்னத்து கலாச்சாரத்தினை வெளிப்படுத்துகின்றது. ஆரம்பத்திலே ஆண்களுக்கு சுன்னத்து செய்கின்ற ஒரு முறை முஸ்லிம் பண்பாட்டில் இருக்கிறது. அது தற்பொழுது 10-12 வயதுக்காக பிற்போடப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த சூழலில் ஒரு வைத்திய முறைமைகள் கூடாக அந்த முறைமையிலே அதிலே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமூகத்தினர் தங்களது வாழ்வியலை கடத்துவதற்கு 10-12 வருடங்கள் இன்னும் பிற்போக வேண்டிய காத்திருக்க வேண்டிய ஒரு சூழலை இந்த பெரிய பள்ளி பேசுமாம் என்கிற ஒரு குறும்படம் சித்தரிக்க முனைகின்றது. அடுத்தது கிழக்கு பல்கலைக்கழக நுண்கலைத்துறை தயாரிப்பில் 2008ஆம் ஆண்டு 3 குறும்படங்கள் வெளிவருகின்றன. மிக முக்கியமாக நுண்கலை துறையினருடைய ஒரு படைப்பாகவும் அவருடைய எழுத்துரு இயக்கம் சார்பாகவும் அது வெளிவந்தமை மிக முக்கியமான குறிப்பிடத்தக்க விடயமாகும். ஆத்மநேயம் என்கின்ற ஒரு 3 நிமிடம், அதாவது கண் பார்வை விசேடத்தவையுடைய ஒரு மாணவன் தனது விடுதியில் இருந்து தனது விரிவுரைக்காக செல்வதற்காக எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் அந்த பேசப்படுகின்றது. அடுத்து வாய்ப்புகள் என்கின்ற ஒரு குறும்படம் பேச முறைகின்றது. அதாவது ஆங்கிலம் கற்பதற்காக அவர்கள் பின்னிருக்கின்ற ஒரு சூழலை வாய்ப்புகள் என்கின்ற குறும்படம் சித்தரிக்க முறைகின்றது. கற்பது இப்படியுமா, அதாவது கஷ்டப்பட்டு ஒரு விடயத்தை நாங்கள் பாஸ் பண்ணுவதற்காக நூலகங்களுக்கு சேர்ந்த நூல்களை தேடி படிக்கிறோம். ஆனால் சிலர் எங்களிலே குளிர் காய்ந்து கொண்டு வாழ்கின்ற ஒரு சூழலை கற்பது இப்படியுமா என்கின்ற ஒரு குறும்படம் சித்தரிக்க முனைகின்றது. அடுத்தது தண்ணீர் என்கின்ற 20 நிமிடங்களை கொண்ட குறும்படம் வெளிவருகின்றது. தயாரிப்பு நிறுவனம் நெய்தல் மீடியா விஷன், தயாரிப்பு கதை திரைக்கதை இயக்கமான விமல்ராஜ், ஒளித்தொகுப்பு தயாசூரியராஜ், படத்தொகுப்பு நேசன், இசை உதவி காவியன், கலை வடிவமைப்பு குலராஜ். சுத்தமான குடிநீரை பருவனுடைய முக்கியத்துவத்தினை எடுத்து காட்டுகின்றது. சுத்தமான குடிநீரை பருகாத சந்தர்ப்பத்தில் ஒரு சிறுவன் எவ்வாறு உயிரை இழக்கின்ற தருவாயில் இருக்கின்றான் என்பதனையும் அது பேச முடிகின்றது. அடுத்ததாக சாம்பல் என்கின்ற ஒரு குறும்படமும், இன்னொன்றாக மனிதன் பந்தான் என்கின்ற ஒரு குறும்படமும் போதை வஸ்துவை சித்தரிப்பதாக இந்த குறும்படம் சாம்பல் என்பது அமைகின்றது. புகைப்பவர்களுடைய வாழ்வு சாம்பலாகவே அமையும் என்பதனை அது பேச முனைகின்றது. அதற்கான எழுத்துரு இயக்கம் முஹைதீன் ஹசன். அடுத்தது மனிதன் பந்தான் என்கின்றது. மனிதர்களுக்கு இருக்கின்ற முரண்பாடுகள் விடுபட்டு அவர்களுக்கு இருக்கின்ற ஆத்மாத்மான உணர்வுகள் அந்த குறும்படத்தினூடாக பேச முனைகின்றது. அடுத்ததாக 3 நிமிடங்களை கொண்டதான நானும் என் குறும்படம் விஜயதாசன் அவர்களால் தயாரிக்கப்படுகின்றது. எழுத்துரு இயக்கம் படத்தொகுப்பு ஒளித்தொகுப்பு அனைத்துமே அவருடைய குறும்படமாகவே அமைகின்றது. அடுத்தது அம்மா என்கின்ற ஒரு குறும்படம் 20 நிமிடங்களுக்கு உட்பட்டது. தயாரிப்பு நிறுவனம் ஃபைனான்ஸ் கிரியேஷன், எழுத்துரு இயக்கம் வெலோசியஸ், படத்தொகுப்பு மைக்கேல் டி பீட்டர்ஸ், ஒளித்தொகுப்பு நந்தகோபால் மற்றும் பகிரதன், இசை செல்வகுமார். தவறான ஒரு செய்தி பிரயோகத்தினால் பாதிக்கப்படும் குடும்பத்தினை சித்தரிக்கின்றது. அந்த இறுதி சூழலில் அவரது மகன் எவ்வாறு ஒரு மெண்டலான நிலைக்கு உள்ளாக்கப்படுகிறார் என்ற ஒரு சூழலையும் இந்த அம்மா என்கிற ஒரு குறும்படம் பேச முனைகின்றது. அடுத்தது வீரன் என்கின்ற ஒரு குறும்படம். இது ஃபைனான்ஸ் கிரியேஷனோடாக எழுத்துரு தயாரிப்பு அலெக்ஸ் தேவரஞ்சன், இயக்கம் வெலோசியஸ், படத்தொகுப்பு கோகிராமணன், ஒளித்தொகுப்பு பகிரதன், இசை செல்வகுமார். புலம்பெயர் மக்கள் இங்குள்ள தமிழர்கள் பற்றி அல்லது இங்குள்ளவர்கள் பற்றி எவ்வாறான ஒரு சூழலில் இருக்கிறார்கள், இங்குள்ளவர்கள் பற்றி எந்த விதமான சிந்திப்பார் மற்ற நிலையில் இருக்க
இங்குள்ளவர்கள் வந்து பல்வேறுபட்ட சிரமங்களுக்கூடாக அல்லது சிரமங்களை பல்வேறு நபர்களின் ஊடாக எதிர்கொண்டு வாழ்கிறார்கள் என்பதனை வந்து அந்த குறும்படம் பேச முனைவதாகவே இந்த வீரன் என்ற குறும்படம் வந்து அமைகின்றது. அடுத்தது முற்றுப்புள்ளி. குறிப்பாக மட்டக்களப்பிலே வந்து கிரீஸ்மனுடைய செயற்பாடுகள் காணப்பட்ட ஒரு கால பகுதியிலே வெளிவந்தது. கிரீஸ்மனுடைய நடமாட்டத்தினை மையமாக வச்சுக்கொண்டு மட்டக்களப்பு சூழலை பேசுகின்ற வகையில் இது அமைகின்றது. கிரீஸ் மனிதர்கள் வந்து அங்கு வருவதும் அவர்களை மடக்கி பிடித்து அவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதுமாக இந்த குறும்படம் 7 நிமிடங்களை கொண்டதாக சித்தரிக்கின்றது. குறிப்பாக காலத்தின் தேவை கருதிய நிலையில் மட்டக்களப்பிலே வந்து குறுந்திரைப்படங்கள் உருவாக்கி கொண்டு வருகின்ற என்பதை குறிப்பிடத்தக்க விஷயமாகும். அடுத்தது ஆசை என்கின்ற 2 நிமிடங்களை கொண்டதான குறும்படம். ஃபைனான்ஸ் கிரியேஷன், எழுத்துரிய தேவாலோசியஸ், இசை படத்தொகுப்பு மைக்கேல் டி பீக்கர்ஸ். ஒரு பெண்ணின் ஆசைகள் எவ்வாறு மழுங்கடிக்கப்படுகின்றது என்பதை சித்தரிக்கின்றது. ஒரு குடும்பத்திலே வாழுகின்ற போது அல்லது தனது வகுப்புக்கு செல்கின்ற போது தனது குடும்பத்தினுடைய கட்டுப்பாடில் அவள் வாழ்கிறாள். திருமணமாகிய பின்னரும் தனது கணவனது கட்டுப்பாடில் அவள் வாழ வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்படுகிறாள். ஆகவே அங்கு பெண்ணுடைய ஆசைகள் எவ்வாறு மழுங்கடிக்கப்படுகின்றது என்பதனை வந்து இந்த ஆசை என்கின்ற குறும்படம் சித்தரிக்கின்றது. அடுத்ததாக இன்னுயிர் நண்பன் 19 நிமிடங்கள். எழுத்துரு இயக்கம், படத்தொகுப்பு வேணுதரன். இன்றைய மட்டக்களப்பு சூழலில் காதல், மது போன்ற விடயங்கள் எவ்வாறு ஒரு கொலைனை செய்ய தூண்டும் காரணிகளாக உள்ளது என்பதை எடுத்துக்காட்டுகின்றது. பரவலான காதல்களும் மது பாவனைகளும் மற்றவர்கள் பற்றி சிந்திப்பார்க்கிற சூழலில் ஒரு கொலைனை செய்ய தூண்டக்கூடிய காரணிகளாக அமைந்திருக்கிறது என்பதை வந்து இந்த இன்னுயிர் நண்பன் என்ற குறுந்திரைப்படம் பேச முனைகின்றது. அண்மையில் நடைபெற்ற ஒரு இரட்டை கொலை சம்பவத்துடனும் தொடர்பட்ட ஒரு பேச முனைகின்ற ஒரு பொருளாக வந்து இது அமைகின்றது. அடுத்ததாக எனக்குள் ஒருதன் என்கின்ற ஒரு குறும்படம். ஒரு சாதாரண ஒரு இளைஞனுடைய ஏக்கமும் தவிப்புகளும் மன போராட்டங்களும் சித்தரிக்கப்படுகின்றன. பல்கலைக்கழக கல்வியை முடித்துவிட்டு ஒரு தொழிலுக்காக காத்திருக்கின்ற ஒரு மாணவன் எத்தனையோ நேர்முக பரீட்சைகளுக்கு அல்லது வந்து எத்தனையோ விடயங்களுக்கு சென்றும் கடிதங்கள் அனுப்பியும் அவனுக்கு எந்த விதமான பதிலும் வராத சூழலில் அவனுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்ற ஒரு சூழலாக அது அமைகின்றது. அது எனக்குள் ஒருவன் என்கின்ற ஒரு குறும்படத்தை சித்தரிக்கின்றது. அடுத்தது பாஸ் மார்க்ஸ் என்கின்ற ஒரு குறும்படம். 13 நிமிடங்கள். தயாரிப்பு பிரான்சிஸ் சேவியர், எழுத்துரு இயக்கம் திரிஷா, படத்தொகுப்பு துஷாந்த் குரு சிந்து, கலை வடிவமைப்பு செல்வகுமார். பரீட்சையில் எப்படியாவது பாஸ் மார்க்ஸ் பெற்றிட வேண்டும் என அச்சிந்தனையாக வாழுகின்ற ஒரு மாணவன் அந்த மாணவனோடு இணைந்து அது பற்றிய எவ்வித சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லாமல் சுற்றித் திரிகின்ற பொறுப்பற்ற முறையில் நடக்கின்ற அவனது நண்பர்கள் என்று அவனது வாழ்வை ஒரு பாடநிலைக்கு கொண்டு செல்கின்ற சமூக அமைப்பு. இந்த நிலையிலே வந்து ஒரு நகைச்சுவையாகவும் ஆனால் முக்கியமான ஒரு விடயத்தினை பேசு பொருளாகவும் கொண்டு இந்த குறும்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது கொள்ளை என்கின்ற குறும்படம். இதுவும் ஒரு R&D தயாரிப்பில், எழுத்துரு இயக்கம் புரோசான், படத்தொகுப்பு பரணி, இசை செந்தூரன். ஆஸ்திரேலியா செல்லும் விடயத்தினை கொள்ளையுடன் தொடர்புபடுத்தி இது படைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பிலும் காணப்படுகின்ற ஒரு பிரச்சனை, ஆஸ்திரேலியா செல்கின்ற ஒரு விடயம், அதை சார்ந்ததாகவும் இந்த குறும்படம் தயாரிக்கப்பட்டிருப்பது வந்து கருத்தில் கொள்ளத்தக்க விடயமாக அமைகின்றது. அடுத்தது நான் ஒரு தாய். இது குறிப்பாக இந்தியாவின் பாலு மகேந்திராவின் பயிற்சி பட்டறையில் தனது இயக்குனர் கற்கறிய முடித்த ஒரு நபரால் வந்து மேற்கொள்ளப்பட்டது. தயாரிப்பு பத்மநாதன், எழுத்துரு இயக்கம் கோவர்த்தனன். இவர்தான் வந்து பாலு மகேந்திராவுடைய பயிற்சி பட்டறையில் இயக்குனர் பயிற்சியை முடித்தவர். ஒரு பெண் கர்ப்பமாக இருந்து அனுபவிக்கும் துன்பங்களை ஒரு ஆண் கர்ப்பமாக இருந்தால் எவ்வாறான துன்பங்களை அனுபவிக்க நேர்ந்தது என்பதை வந்து பேசுவதாகவும் சுற்றுவதாகவும் இந்த குறும்படம் அமைக்கின்றது. அடுத்தது வலி என்கின்ற குறும்படம். எழுத்துரு இயக்கம் முடித்தொகுப்பு துஷி, படத்தொகுப்பு நிரோ. கல்வி, இதுவும் ஒரு பட்டதாரி மாணவர் ஒரு பிரச்சனை. ஒரு வேலையற்ற சூழலில் தான் எவ்வாறான துன்பங்களுக்கு இடப்படுகிறார் என்ற சூழலை வந்து இந்த படம் வந்து பேச முனைகின்றது. குறிப்பாக பார்க்கும் இடத்து 2002களில் இருந்து மட்டக்களப்பில் குறுந்திரைப்பட செயற்பாடுகள் நடைபெற்று இந்த வரையுமான செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. இந்த செயற்பாடுகள் காலத்தின் தேவை கருதிய நிலையில வந்து மட்டக்களப்பில் உருவாகி கொண்டிருப்பது மிக முக்கியமான விஷயம். பொற்கால சூழலிலும் ஒரு பின்னரான சமூக அமைப்பிலும் வந்து தேவை கருதிய குறுந்திரைப்படங்கள் வெளிவந்து கொண்டிருப்பது மட்டக்களப்பினுடைய குறுந்திரை செயற்பாட்டுக்கு ஒரு ஆதாரபூர்வமான சக்தியாக இருக்கிறது. இந்த பின்னணியில் நாங்கள் ஒரு வரைவு நோக்கலாம். இந்த அடிப்படையில் மட்டக்களப்பிலே தற்பொழுது ஒரு குறுந்திரை செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன.
ஆரம்பத்தில் இந்த நிலையிலிருந்து இந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து இந்த குறுந்துறை பட செயல்பாடுகள் சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே 2012ஆம் ஆண்டு காலகட்ட பகுதி வரையும் ஒரு ஆக்கப்பூர்வமான குறுந்துறை செயற்பாடுகள் மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அது தனிப்பட்டவர்களின் தனிப்பட்ட முயற்சியின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த அடிப்படையில் இனிவரும் காலங்களில் மட்டக்களப்பு சமூக அமைப்பு சார்ந்தும் அவர்களுடைய பேசுபவர்கள் சார்ந்தும் பேச வேண்டிய தேவையும் மட்டக்களப்பினருக்கும் ஏனைய சமூகத்தினருக்கும் தேவை என்று கூறி இச்சந்தர்ப்பத்தினை வழங்கிய நூலக பவுண்டேஷன் நிறுவனத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரைப்படங்கள் தமிழிலே பெருமளவில் ஒளிவரத் தொடங்கியிருக்கின்றன. இவை பற்றிய ஆய்வுகள், கருத்துக்கள், கருத்தாடல்கள் மிக முக்கியமானவை. இந்த உங்களுடைய கருத்துக்கள், வினாக்களை உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த தாளிலே தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஆய்வு சமர்ப்பித்தலுக்கு பின்னர் அந்த விடயத்தை நாங்கள் எடுப்போம். இப்பொழுது பேராசிரியர் சீனா மௌனகுரு அவர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் நுண்கலைத்துறை சார்ந்த சிறப்பு பட்டநெறி இறுதி ஆண்டு மாணவர்கள் சமர்ப்பித்த பெரும் ஆய்வு கட்டுரைகள், அதன் விவரங்களையும் ஆவணப்படுத்துதல். அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். நான் இருந்து கொண்டு வாசிப்பதற்கு எனக்கு அனுமதி தருமாறு உங்களை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆய்வின் தலைப்பு இந்த இப்போது நடந்த விஷயங்கள் சம்பந்தமாக நான் பல கருத்துக்கள் வைத்திருக்கின்றேன். கருத்துரையின் போது நான் அவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். என்னுடைய ஆய்வின் தலைப்பு கிழக்கு பல்கலைக்கழகத்தின் நுண்கலைத்துறை சார்ந்த சிறப்பு பட்டநெறி இறுதியாண்டு மாணவர்கள் சமர்ப்பித்த ஆய்வு கட்டுரைகளையும் எல்லாம் இருந்தார்கள். பின்பற்ற படிப்பினர் பயின்ற மாணவர்கள் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் சமர்ப்பித்த பேராய்வு கட்டுரைகளையும் அவற்றின் விவரங்களையும் ஆவணப்படுத்துகிறார். கிழக்கு பல்கலைக்கழகம் 1986 ஆரம்பிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் 1976 ஆரம்பிக்கப்படுகின்றது. அதன் 10 வருடங்களின் பின்னால் கிழக்கு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்படுகின்றது. நாங்கள் எல்லாம் பேராதனை பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் படிப்பித்தவர்கள், பின்னால் கிழக்கு பல்கலைக்கழகம் நோக்கி நகர்ந்தவர்கள். இந்த 3 பல்கலைக்கழகங்களுக்கான தொடர்பு எங்களை போன்ற தலைமுறைக்கு உண்டு. நானும் பேராசிரியர் சபாஜிராஜா அவர்களும் பேராதனை பல்கலைக்கழக மாணவர்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர். 86 ஆரம்பிக்கப்பட்ட கிழக்கு பல்கலைக்கழகத்தின் நுண்கலைத்துறையின் செயற்பாடுகள் 1991 ஆரம்பிக்கப்படுகின்றன. அப்போதுதான் நான் அங்கே மாற்றலாக செல்கின்றேன். நுண்கலையின் விசேட கற்கைகள் 1992 ஆரம்பிக்கப்படுகின்றன. பின்னாளில் நாடகம், அரங்கியலும் என்ற பாடத்திட்டத்தில் விசேட கற்கை ஆரம்பிக்கப்பட்டது. விசேட கற்கையை பின்பற்றும் மாணவர்கள் தமது இறுதி ஆண்டில் தட்டச்சு வடிவிலே 100 பக்கத்தில் குறையாத ஒரு பெரும் ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்க வேண்டும். நுண்கலைத்துறையின் விசேட கற்கை பயின்ற முதல் தொகுதி மாணவர்கள் 97 வெளியேறுகிறார். 99களில் பட்டப்பின் படிப்பு நெறிகள் MA, MPhil, PhD ஆரம்பிக்கப்பட்டன. அதில் பயின்ற மாணவர்களும் பேராய்வு கட்டுரைகள் தீசி சமர்ப்பித்தனர். 97 2010 வரை ஏறத்தாழ 90க்கு மேற்பட்ட பெரும் ஆய்வு கட்டுரைகள் அந்த சிறிய பல்கலைக்கழகத்தினால் ஒரு துறைக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாய்வு கட்டுரைகளில் 90 விதமானவை குறிப்பாக இலங்கை தமிழர் பண்பாட்டிலும், சிறப்பாக கிழக்கு மாகாண தமிழர் பண்பாட்டிலும் செய்யப்பட்டவையா, அதான் முக்கியமான விஷயம். பேராசிரியர் கைலாசபதி
யாழ்ப்பாண பல்கலைக்கழக தலைவராக சென்ற போது அவர் எனது மதிப்புக்குரிய எங்களுடைய ஆசிரியர் அவர் எங்களிடம் சொன்னார், இந்த பல்கலைக்கழகம் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்திய யாழ்ப்பாண பண்பாட்டை 19ஆம் 18ஆம் 20ஆம் நூற்றாண்டு பண்பாட்டை கண்டுபிடிப்பதில் மையமாக திகழ வேண்டும் முக்கியமாக என்று அவர் எங்களுக்கு ஒரு வழியை காட்டினார். அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த அந்த கருத்துருவை நாங்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் செயற்பட்டோம். கிழக்கு பல்கலைக்கழகம் கிழக்கு மாகாணத்தின் இந்த பண்பாட்டு மையங்களை வெளியாக கொண்டு வர வேண்டும் என்பதில் ஒரு பெரிய ப்ரொஜெக்டை நாங்கள் போடக்கூடியதாக இருந்தது. அதிர்ஷ்டவசமாகவோ துரதிர்ஷ்டவசமாகவோ 15 வருடங்கள் நான் இங்கே உங்கள் துறை தலைவராக தொடர்ந்து இருக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருந்தது. காரணம், ஏனைய சீனியர் லெக்சரர்ஸ் இருக்கிறது. ஆனபடியால் ஒரு திட்டமிட்டு சில காரியங்களை 15 வருடங்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடியதாக இருந்தது. அதில் சாதகமான அம்சங்கள் உண்டு, பாதகமான அம்சங்களும் உண்டு. அது ஒரு எனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று நான் நினைக்கிறேன். இவ்வாய்வு கட்டுரைகள் இவ்வாய்வுகள் ஓவியம், சிற்பம், கட்டிடம், அவை காட்டு கலைகள், நாடகம், கூத்தீசு, நடனம், கிராமிய கலைகள், சடங்குகள், கோயில் வழிபாட்டு முறைகள், விளிம்பீன மக்கள் கலைகள் போன்ற பல்வேறு பொருட்கள் செய்யப்பட்டது. அதுதான் முக்கியம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் விளிம்பீன மக்களை பற்றிய ஆராய்வுக்கு அதிகமாக இடம் கொடுக்கப்படுவதில்லை. இன்று வரை அது அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் கிழக்கு பல்கலைக்கழகத்தை நாங்கள் கொஞ்சம் மாற்றியமை விளிம்பீன மக்கள் சார்ந்து, பேசப்படாத பக்கங்கள் சார்ந்து, பேச பயப்படுகின்ற பக்கங்கள் சார்ந்து எங்களுடைய மாணவர்களை நாங்கள் வழிநடத்தினோம். பட்டப்பின் படிப்பு மாணவர்களின் பேராய்வு கட்டுரைகள் முறையேறக்கூடாக செய்யப்பட்டமையினால் மிக பிரயோசனமானது. பட்டப்படிப்பு மாணவர்களின் ஆய்வு கட்டுரைகள் ஆய்வின் ஆரம்ப உள்ளனவாயும் முறையேறக்கூடாக ஆய்வு செய்ய பயிற்சப்பட்ட மாணவர்களால் செய்யப்பட்டமையினால் பெருமதி மிக்க தரவுகளை கொண்டுள்ளது. இதுதான் நான் சொல்ல வருகிறேன். இந்த அண்டர் கிராஜுவேட் மாணவருடைய கட்டுரைகள் தரவுகள் நிறைய இருக்கின்றன. ஆய்வு முறைகளின் காத்திரங்கள் கூடாமல் உள்ளன. ஆனால் பட்ட பின்படிப்பு மாணவர்களின் கட்டுரைகள் நல்ல தரமாக அந்த ஆய்வு முறைகளுக்கு கூட செய்யப்பட்டபடியால் பலருக்கு உதவக்கூடியதாக இருக்கின்றன. துரதிர்ஷ்டவசமாக இந்த கட்டுரைகள் எல்லாமே ஒரு எம்பில் ஆய்வை தவிர எல்லா ஆய்வுகளும் தமிழில் செய்யப்பட்டிருக்கிறது. அது அத்தனையும் நாங்கள் ஒரு சுருக்கங்களையாவது ஆங்கிலத்திலே கொண்டு வந்தால் அதனுடைய அகழ்ச்சியை வெளியுலகம் அறிந்து கொள்ளும். அதற்கான முயற்சிகளை நான் நம்புகின்றேன். இங்கே கிழக்கு பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் இருக்கின்றார்கள், ரவி போன்றவர்கள், அவர்கள் அங்கு மேற்கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன். 1900 என்னென்ன கட்டுரை சமர்ப்பிக்கப்பட்டன என்பதை ஒரு பரந்த பார்வையில் சொல்லுகின்றேன். பாருங்கள். 96ஆம் ஆண்டு முல்லைத்தீவு மாவட்டத்தில் கோவலன் கூத்து, முல்லைத்தீவு வடக்கிலே உள்ள செட்டிப்பாளைய கண்ணகியம்மன் ஆலய சமய சடங்கு ஒரு நாடக இதை நோக்கும். வெள்ளாவளி மாரியம்மன் கோயில் சடங்கு ஒரு நாடக இதை நோக்கும். பற்றிப்பு பொன் தொழிலாளர் செய்கின்ற தங்க நகைகளின் செய்முறையும் அழகியல் அம்சமும், மட்டக்களப்பு தேவாலய கட்டடக்கலையும் மேற்கத்திய தாக்கமும், மட்டக்களப்பு தாமரைக்கேணி மாரியம்மன் கோயில் சடங்குகளில் அதில் காணப்படும் நாடகத்தன்மைகளும், செட்டிப்பாளையம் வசந்தன் கூத்து, வேளா மட்டக்களப்பில் உள்ள சின்ன சின்ன கிராமங்கள், புன்னச்சோலை காளியம்மன் கோயில் சடங்கு ஒரு நாடகத்தை நோக்கும். இந்த புன்னச்சோலை காளியம்மன் கோயில் சலவை தொழிலாளர்களுக்குரிய ஒரு கோயிலாகும். விளிம்பியிலே ஆய்வு அங்கே ஆரம்பமாகிறது. 1997ஆம் ஆண்டு மட்டக்களப்பில் ஓவியக்கலை, பாண்டிருப்பு திரௌபதி அம்மன் ஆலய சமய சடங்கு ஒரு நாடகங்களை நோக்கும். மட்டக்களப்பில் இந்து சிற்ப பாரம்பரியம், மட்டக்களப்பில் பனம்பொருள் கைவினை பாரம்பரியம், மட்டக்களப்பில் நவீன நாடகம் 97, மட்டக்களப்பில் நவீன நாடகம், மட்டக்களப்பில் இந்து சிற்ப பாரம்பரியம், மட்டக்களப்பில் பனம்பொருள், மட்டக்களப்பு ஓவியக்கலை, மட்டக்களப்பில் மதஞ்சாரா கட்டக்கலை, மட்டக்களப்பில் இசை, தமிழிசை ஒரு ஆய்வில் பொதுவாக தமிழிசை பற்றியது, படுகாமம், மட்டக்களப்பு கூத்துமுறையில் ஏற்பட்ட மாற்றம், மட்டக்களப்பில் ஆடப்படும் வடமோடி தென்மோடி கூத்துக்களில் மேடை உடை ஒப்பனை என்பவற்றை மையம் கொண்ட ஆய்வு சுருக்கங்களில் தரப்பட்டிருக்கின்றன. கட்டுரை வடிவத்தில் அது. அடுத்தது உயர்கல்வி நிறுவனங்களிலும் மன்றங்களில் விட வருகின்ற பரதக்கலை பற்றிய ஆய்வு.
வர்த்தமானது கர்நாடக சங்கீதம். மட்டக்களப்பு பிரதேசத்தில் கொக்கட்டிச்சோலை பிரதேசத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தாந்தோண்டீஸ்வரர் ஆலயத்தை மையப்படுத்தி எழுந்த கலைகள். இந்த மட்டக்களப்பு இந்த தாந்தோண்டீஸ்வரர் கோயில் ஒரு வீர சைவருக்குரிய கோயிலாகும். முறை அங்கே இல்லை, பிராமணர்கள் அங்கே பூஜை பண்ணுவதில்லை. அங்கே பூஜை பண்ணுவது சைவ குருக்கள் மேல. இந்த மாரியம்மன் காளியம்மன் கோயிலே பூஜை பண்ணுவது பூசாரிமன். குமார தெய்வம் போன்ற குமரதெய்வ கோயிலே பூஜாரி பண்ணுவது ஊர் மக்கள். அங்கே பல பல வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன. மன்றாட்டு முறை, அதான் இந்த சாதாரண அடியிலே மக்களுடைய மந்திர முறை. இரண்டாவது கட்டம் பூசாரி முறை, பாகட்டி பூசை. அடுத்த முறை இவர்கள் சைவ குருக்கள் மேல் ஆகம முறைப்படி சமஸ்கிருத ஸ்லோகம் பண்ணி பூஜை பண்ணுவது சைவ குருக்கள். அந்த 4 வகையான வழிபாட்டு முறைகள் அங்கே இருப்பதை காணலாம். எல்லாம் இங்கே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மட்டக்களப்பு மாரியம்மன் கோயில் ஏற்பட்டுள்ள மாற்றம் இப்போது மட்டக்களப்பு மாரியம்மன் கோயிலில் பிராமண மயப்படுத்தப்பட்டு வருகின்றன. அங்கே மெல்ல மெல்ல சமஸ்கிருத ஸ்லோகங்கள் கூறுகின்றன. அங்கே உள்ள பூசாரிக்கு பேராக பிராமணன் முன்னிக்க வந்து நின்று விடுகிறார். பல வேக மாற்றங்கள் நடைபெற்று வருகின்றன. அவை எல்லாம் அங்கே ஆராயப்படுகின்றன. அம்பாறை மாவட்ட தமிழ் விவசாயிகளின் மத்தியில் காணப்படும் சடங்கு முறைகள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் இசைமரபு, மட்டக்களப்பு பிரதேசத்தில் மண்டூர் கிராமத்தில் அமைந்துள்ள மண்டூர் கந்தசாமி ஆலயத்தை மையப்படுத்தி எழுந்த கலை வடிவங்கள், கொக்கட்டிச்சோலைகள் மையப்படுத்தி எழுந்த கலை வடிவங்கள் வேற, மண்டூர் கந்தசாமி மையப்படுத்தி எழுந்தது வேறு. இது முக்கியமான ஒரு கட்டு. மேல்நிலையாக்கமும் செட்டிபாளைய கண்ணியம்மன் ஆலயம் சமஸ்கிருத மயமாக்கம் மேல்நிலையாக்கம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பதை காணலாம். தென்னிந்தியாவிலே பல இடங்களில் தமிழ்நாட்டிலே மேல்நிலையாக்கம் வந்துவிட்டது, பிராமண ஆதிக்கம் வந்துவிட்டது. மட்டக்களப்பு இப்போது மெல்ல மெல்ல ஆரியனைசேஷன் பிராமண மயத்துக்கு உட்பட்டுக் கொண்டு வருகின்றது. இங்கே கண்ணேவன் ஆலயம் எப்படி பிராமண மயமாக்கம் பெறுகின்றது என்பது அங்கே விளங்கப்படுகிறது. மட்டக்களப்பு சிறுவர் நாடகங்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாறுபெறும் பண்பாடு புன்னச்சோலை காளியம்மன் கோயிலை மையப்படுத்திய ஒரு ஆய்வு. வடகொழும்பு தமிழ் நாடக பாரம்பரியம், இதான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஜீவா. இதில் வடகொழும்பு தமிழர்களின் சமூக பொருளாதார நிலையில் தரப்படுவதுடன் காலடிப்படையில் நாடகங்கள் துவக்கப்பட்டுள்ளன. நாடக மன்றங்கள் ஊடாகவும் நாடக செயற்பாடு கூறப்படுவதுடன் நிகழ்ச்சி அடிப்படையில் நாடகம் நிகழ்த்தப்படுவது கூறப்பட்டு இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையும் வலியுறுத்தப்படுகிறது. முதலாக நான் நம்முடைய கொழும்பு நாடகங்களை பற்றிய முதல் ஆய்வு இதுதான். ஜீவாதியிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உங்கள் துறையின் கலை செயற்பாடுகள். சித்தாண்டி சித்திரவில சுவாமி ஆலயம் ஒரு சமூக பண்பாட்டு மாற்றம். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் வர்த்தக தேசிய செயல்முறை ஒளிப்பதிவான நாடகங்கள். கிழக்கு மாகாணத்தில் அச்சுறுத்தல் ஆரையம்பதியின் கலை பாரம்பரியம். சுனாமி அனர்த்தமும் அதனால் பாதிக்கப்பட்ட பொருளை பற்றி வடக்கு வாகன பிரதேச கலைகள். வித்யானந்தரின் கூத்தியலாளர்கள் அச்சில் வெளிவந்த கூத்தாய்வும் உள்ளடக்கிய ஆய்வு. திருகோணமலை நாடக பாரம்பரியம். கண்ணங்குடா அண்ணாயிமார்களின் ஆட்சி ஏற்பாடு. பரதமும் கூத்தும் மட்டக்களப்பு வடமொழி கூத்தை மையப்படுத்திய ஒரு ஆய்வு. பரதத்தோடு கூத்தை இணைத்து ஆகின்ற ஒரு ஆய்வு. கூத்துக்களின் இன்றைய நிலையும் இவை எதிர்கொள்ளும் சவால்களும். கூத்து பயிலப்பட்டு வருகின்ற கிராமங்களான அமுதகளி சீலாமணி ஆகியவர்களை ஆதாரமாக கொண்ட ஆய்வு. மட்டக்களப்பு தமிழ் சமூகத்தில் பரங்கினத்தவரின் பண்பாட்டு தாக்கல் முக்கியமான விஷயம். அங்கே சிங்களவரும் தமிழரும் மாத்திரமான தமிழரும் முஸ்லிம்களும் மாத்திரம் மாறவில்லை, இன்னொரு இனம் பாடுகின்றது பரங்கி இனம். அவருடைய வீட்டு பாசை பரங்கி பாசை என்று கூறுவோம். அவர் தங்கள் டச்சும் இல்லை, அந்த போர்ச்சுகீஸும் இல்லை. போர்ச்சுகீஸ் டச்சாக இருக்கலாம் என்று அதை ஆராய வந்த ஒரு ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்தார். அது போர்ச்சுகீஸ் இல்லை, டச்சும் இல்லை. ஒரு வகையான பாசையை அவர்கள் பேசுகிறார். அவர்கள் போர்த்துகீஸ் காலத்தில் வந்தவர்கள், டச்சுக்காரரால் மாற்றப்பட்டவர்கள், ஆங்கிலேயருடைய குடிகளாக இருந்தவர்கள், தமிழரோடு இணைந்தவர்கள். அவர்கள் தங்களுக்கு ஒன்று பாசை வைத்திருக்கிறார்கள், தங்களுக்கு ஒரு கலைப்பாரம்பரியம் வைத்திருக்கிறார்கள். கபரிஞ்சா அவருடைய முக்கியமான ஆட்ட முறை. அதை பற்றி இந்த ஆய்வு கூறுகின்றனர். கல்வியல் அரங்கி நாவக்கூடாது என்பவர்களான பங்குகள் அரங்கு செயற்பாடு. இது முக்கியமான செயற்பாடு. ஆக்ஷன் பார்ட்டிசிபேட் தியேட்டர். வெறுமனே ஆய்வாக மாத்திரமல்லாமல் அங்கு போய் என்னுடைய மாணவர்கள் அவர்களோடு தங்கி பழகி அவர்களை செயலுக்கு தூண்டி ஆக்ஷன் ஓரியன்டட் ரிசர்ச். வெறுமனே எழுத்தில் உள்ள ரிசர்ச் அல்ல,
ஆக்ஷன் ஓரியன்ட் ரிசர்ச்சாக மாற்றுகின்ற ஒரு செயற்பாடு கலைமகள் கிருஷ்ணமூர்த்தி செயற்பாடு. மட்டக்களப்பு சிறுமை இல்லங்களின் செயற்பாடுகள் வெகுஜன ஊடகமான சினிமாவும் தமிழ் சமூக சினிமா படங்கள் அடிப்படையாக கொண்ட ஆராய்வு மாறி ரவி இங்குள்ள போடுதுன்னா அது என்ன ரவி அங்கே இருக்கிறார். நான் சொல்லியிருப்பேன் ஒரு முக்கியமான ஆய்வு செய்தவர். அந்த ஆய்வின் பெயர் வேட வெள்ளாளர் மத்தியிலே இருக்கின்ற குமார தெய்வ சடங்கு பற்றி ஆய்வு. வேடர் மத்தியில் மட்டக்களப்பிலே தமிழ் பேசும் வேடர்கள் இருக்கிறார். அவர்கள் மத்தியிலே ஒரு குமார தெய்வ சடங்கு இருக்கின்றது. உத்தியாக்க சடங்கு ஒன்று. அது சுவையான விஷயம் என்னன்னு சொன்னால் பிராமணர்கள் என்ன சொல்றது அந்த பிதிர்களுக்கு செய்கின்ற சடங்கு மாதிரி அவர்கள் மத்தியிலே பிதிர்களுக்கு செய்கிற சடங்கு ஒன்று இருக்கிறது. அதே என்ன சொன்னால் தங்களுடைய முன்னோர்கள் அன்றைய சடங்குக்கு வருவார்கள் என்று எதிர்பார்ப்பார்கள். இந்த முன்னோர்கள் வந்து அந்த சடங்கிலே நிற்கிற மக்கள் ஒரு குறிப்பிட்ட ஆடுபவர்களே பிரசன்னமாவார்கள். போபவர்கள் அவங்களுக்கு சாப்பாடுலாம் செய்து எடுத்துட்டு போவாங்க. தேப்பன் வந்துட்டேன் அவங்களுக்கு சாப்பாடை கொடுப்பாங்க. தேப்பன் வந்து தடையை விடுவேன். யார் பேருநாண்டு கேட்பேன் ஓமண்டுவேன். எப்படி அந்த இறந்தவரையும் இணைப்பவரையும் இணைக்கின்ற ஒரு பண்பாடு. அந்த பண்பாடு பிராமணியத்துக்கு மாறான பிதிர் வழிபாடு. அந்த வழிபாடு அதான் ஒரிஜினல் வழிபாடு. அந்த வழிபாடு பற்றி ரவி அவர்கள் ஒரு கட்டுரை சமர்ப்பிக்கிறார் என்று அவர் ஆராய்ச்சி கட்டுரை கூட வெளியேற்றினார். இதெல்லாம் ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் இதெல்லாம் மட்டக்களப்பு தேக்கி வைத்திருக்கின்ற தமிழர் பண்பாட்டு எச்சங்கள். சில இடங்களிலே ஆரிய கலப்பு காரணமாக பிராமணிய கலப்பு காரணமாக சமஸ்கிருத கலப்பு காரணமாக தமிழர் பண்பாட்டு மரபுகள் எல்லாம் மாறிவிட்டன. மட்டக்களப்பு கிழக்கு மாகாணம் அதை தேக்கி வைத்திருக்கின்றது. மட்டக்களப்பிலே இறந்தவரை புதைப்பார், சில இடங்களிலே எரிப்பார். மட்டக்களப்பிலே புதைக்கின்ற பண்பாடு இப்போது இருக்கின்றது. புதைப்பது பொதுமக்கள் தாளி திராவிட பண்பாடு. அந்த பண்பாட்டு அம்சங்கள் அங்கேதான் இருக்கின்றது. மட்டக்களப்பிலே பறைவாயிருப்பார். மங்களத்துக்கு தான் அமங்கலத்துக்கு பறை முக்கிய மங்கள வாத்தியம் மட்டக்களப்பில் தமிழுடைய பாரம்பரியத்திலே பறை முக்கிய வாத்தியம். இந்த ஆவணப்படுத்தல் மூலமாக இந்த அழிந்து சென்ற ஆழமான தமிழர் பண்பாடுகளையும் குறிப்பாக கிழக்கு மாகாண பண்பாடுகளையும் நாங்கள் அறிந்து கொள்ள முயற்சிப்போம். ஈழத்தமிழர் மத்தியில் கல்வியல் அரங்கு, மட்டக்களப்பு வீதி நாடகங்களின் அரசியல், மட்டக்களப்பு பற்று பிரதேச கைவினைப் பொருட்கள், மட்டக்களப்பு களமாஞ்சிக்குடி பிரதேச கலை பாரம்பரியம், யாழ்ப்பாண இசை நாடக பாரம்பரியத்தினுடைய வைரமுத்து, தமிழ் சிங்கள அரங்கில் உடைய ஒப்பனையும், அனுருத்திரன் தென்மோடி நாடக பிரதி, அலங்காரூபன் தென்மோடி நாடக பிரதி, மட்டக்களப்பு ஓவியர்களின் கமல்நாதன், வாசு, கிக்கு ஆகியோரை மையப்படுத்தி ஆகியோர் மாடர்ன் ஆர்டிஸ்ட்கள். சித்தாண்டியில் மகிழி கூத்து முக்கியமான கூத்து. தமிழர்களிடம் வந்து கையணி போன ஒரு பெரிய பாரம்பரிய கலை வடிவம் மகிழி கூத்து. அந்த மகிழி கூத்து சில கிராமங்களில் வாழும் கலையாக இப்போது இருக்கிறது. அதை பற்றி ஒரு ஆய்வு. சமூக வலிமைப்பாடும் மரபுவழி நிகழ்ச்சிகளும் யாழ்ப்பாணம் மரியாமம் வடக்கு பிரதேச வசந்தன் கூத்து தொழிலாற்றும் பற்றி ஆய்வு. மட்டக்களப்பு வடமொழி கூத்துக்கு செல்லையார் நாவியாரின் பங்களிப்பு. இனி முதுகலை மாணி ஆய்வுகள் வருகின்றன. இதெல்லாம் முதுகலை மாணி ஆய்வு. இவ்வளவு நான் சொன்ன பொழுதும் இளங்கலை மாணி ஆய்வு. கோரளை பற்றி தெற்கு பிரதேச கலைகளும் கைவினைகளும், சிலப்பதிகாரத்தில் இசை, பெண்களின் நுண்கலை திறனை வெளிக்கொண்டு வர ஏற்படுத்தப்பட்ட வாய்ப்புகள், வவுனியா மாவட்டத்தில் தெற்கு தமிழ் பிரதேசத்தின் அடிப்படையாக கொண்ட ஆய்வு, திருக்குற்றால குறவஞ்சி நாடக பரவலை அவைக்காட்சி பிரதியாக்குதல், குற்றால குறவஞ்சி எப்படி பெர்ஃபார்மிங் ஸ்கிரிப்டா மாத்தலாம், நாவினர்வழி பிரதேச கண்ணகி சமய சடங்கு ஒரு ஆய்வு, யாழ்ப்பாணத்தின் மொழி நாட்டுக்கூத்து, நாட்டிய சாஸ்திர அரங்க கட்டமைப்பும் மட்டக்களப்பு அரங்க கட்டமைப்பு. நாட்டிய சாஸ்திரம் கூறிய அந்த 3 வகையான அரங்கங்கள் இருக்கின்றன. பிகிஸ்டர், திரியஸ்டர், சதுரண்டு கணக்கு இருக்கிறது. அந்த அமைப்புக்கும் மட்டக்களப்பு அரங்க அமைப்புக்கும் என்ன ஒற்றுமை இருக்கின்றது என்று ஒரு வகையான ஆய்வு. ஆரையம்பலி பிரதேச நாடக மரபுகள், பள்ளு குறவஞ்சி இலக்கங்களுக்கு காணப்படும் நாடக அம்சங்கள், மட்டக்களப்பு மாவட்ட பாடசாலைகளில் வித்யானந்தம் பாணியான நாடகங்கள், பம்ம சம்பந்த முதலியாரின் நாடகப்பணி, போரதி உற்பத்தி நாட்டியக்கூத்து கலைஞர்களோட படைப்புகளும், குழம்பு சமூகத்தின் நவீன நாடக பயணமோடு 3 நாடகங்கள் அடிப்படையாக கொண்ட ஆய்வு, பேராசிரியர் கணபதி பிள்ளையின் நாடகங்களில் நாடகம் வளர்ந்த முறைமை, ரவிச்சந்திரன்
எம்ஏ செய்த போது செய்தது, அப்போ சொன்னது பிஏ செய்தது. ஈழத்து கூத்து முறையும் கூத்து விளைந்த அரங்க முயற்சியும் இது முக்கியமான ஒரு ஆய்வு. ஈழத்திலே கூத்து எவ்வாறு வளர்ந்து வந்திருப்பது என்பதை இந்த எம்பிலுக்காக பிரேம் ரவிச்சந்திரா செய்கின்றார். இதிலே இக்கட்டுரையில் 80க்கு பின்னர் கூத்தில் ஏற்பட்ட கவன ஈர்ப்பும் அது ஈழத்து தமிழ் அடையாளமாக கொள்ளப்பட்டதையும் கூத்து அடையாளமாக கொண்டு எழுந்த நாடக வளர்ச்சியையும் ஆராய்கிறார். கூத்தின் முழுவாக்கத்திற்கும் கூத்து வளர்ச்சிக்கும் ஈழத்தில் அரசியல் போக்கும் முக்கியமாக ஈழத்தமிழரின் உரிய போராட்டமும் சில கூறுகள் நவீன நாடகங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதையும் விவரமாக ஆராய்கிறார். கூத்தின் வழிவரும் அரங்க வளர்ச்சியும் கட்டியவர் கூத்தின் அடிநாதமான சடங்குகள் எவ்வாறு ஈழத்தமிழ் நாடக வளர்ச்சியில் ஒரு அரங்க முறையாக மாறியுள்ளது என்பதை ஆராய்கிறார். நம்பிக்கையின் மையமான சடங்குகளில் புறப்படும் உணர்வு இழையினை நவீன சடங்கு அரங்கு பார்வையாளரும் பங்காளரும் பிரதமர் இணைந்து வரும் முறையினையும் தன் ஆய்வில் புலப்படுத்தியுள்ளார் ரவிச்சந்திரா. இறுதியாக முகத்துவமானி எதற்கு இந்த ஆங்கிலத்தில் இருக்கின்றது. அது ஜெய்சங்கர் அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதிய அது ரீஃபார்முலேஷன் ஆஃப் கூத்து பேஸ்ட் ஆன் ஸ்ரீராமன கலைஞர்களை மையமாக கொண்டு அவர் எப்படி கூத்து நிகழ்த்துவரோடு இணைந்து ஒரு கூத்தை முழுவாக்கம் செய்யலாம் என்பதை ஒரு ஆய்வாளர் கொண்டு வந்திருக்கின்றார். கூத்தை அடிப்படையாக கொண்டு சமூக அரங்கினை முழுவாக்கம் செய்தல் என்பது இவரது ஆய்வு மையம். இலங்கை தமிழரின் பாரம்பரிய அரங்காக கூத்தை காணும் இவர் கூத்து முழுவாக்கத்தை இன்னொரு வகையில் அணுகிறார். ஸ்ரீராமனின் கிராமத்தை தேர்ந்தெடுத்து அங்கு வாழும் மரபுவழி கலைஞர்களுடனும் அக்கிராம மக்களுடன் இணைந்து தன் ஆய்வை மேற்கொண்டுள்ளார். கூத்து முழுவாக்கம் என்பது காலங்காலமான கூத்து ஆடுகளுடன் இணைந்து கூத்தை சமகாலத்துக்குரியதாக ஆக்குவதாகும். இங்கு கூத்து என்பது செயற்பாடாக முன்னெடுக்கப்படுகிறது என்று அவர்களுடைய ஆய்வு கட்டுரையிலே குறிப்பிடுகின்றனர். இதைவிட திலகநாதன் அவர்கள் ஆய்வு கட்டுரை சமர்ப்பித்திருக்கிறார். அரங்க கட்டிடக்கலை சம்பந்தமாக அரங்க வரலாறு அரங்க கட்டளை முன்னதாக லாவணியா அவர்கள் அரங்க ஒப்பனையை பற்றி கூறினார். இது அரங்க கட்டிடக்கலை. தமிழர் மத்தியிலே அரங்கம் எப்படி ஒரு கட்டிடக்கலையாக வளர்ந்து வந்தது. நிகழ்ச்சியை மாத்திரமல்ல அந்த அரங்க அமைப்பினையும் அவர் கூறுகின்றார். இன்னும் பிரேம்ராஜா அவர்கள் PhD ஆய்வு நடத்தியிருக்கிறார் கூத்தினுடைய இன்னொரு பக்க வளர்ச்சியை பற்றி. இறுதியாக நான் கூற வருவது இந்த ஆய்வுகளின் குறிப்பிடத்தக்க அம்சங்களாவன. இதுவரை ஒரு நீண்ட பட்டியலை வாசித்துக் கொண்டு வந்தேன். நான் நம்புகின்றேன் திரு சுந்தர் அவர்கள் இந்த இவ்வளவை நாங்கள் உங்களுக்கு போட்டோ காப்பி வாங்கி அங்கே அனுப்பி வைக்கலாம். ரோஜாமூர்த்தி அவர்கள் அதுக்கான முயற்சியை நாங்கள் பெரிய ஒரு லெவலில் பார்ப்போம். நாங்கள் இங்கிருந்து வசதி படுத்தவர்கள் அங்குள்ள வசதி படுத்தவர்கள் இதை செய்தால் இங்கு நாங்கள் செய்த ஆய்வுகள் அவ்வளவு உங்களுக்கு அடுக்கி வைப்பதற்கு அங்கே வந்து சேரும். வந்து சேர்ந்தால் ஒரு தமிழ் பண்பாட்டு இன்னொரு கூறுகளை அறிகின்ற வாய்ப்பும் அங்கு உங்களுக்கு கிடைக்க உண்டு. என்னுடைய சுருக்க குறிப்பு என்னவென்று சொன்னார். கலைத்துறைசார் ஆய்வுகள் செந்நெறி கலைமரபுகளை ஆராய்வதில் இருந்து வேறுபட்டு செந்நெறி சாராத குறிப்பாக மக்கள் கலைகளை சிறப்பாக கிராமிய கலைகளை நோக்கி மையம் கொண்டவை இந்த ஆய்வுகளில் ஒரு முக்கிய அம்சமாகும். இரண்டாவது முக்கிய அம்சம் விளிம்பிய மக்கள் என கருதப்பட்ட ஒரு ஆய்வை நான் குறிப்பிட மறந்துவிட்டேன். பறையரை பற்றி ஒரு ஆய்வு இருக்கிறது. நான் எனக்கு இந்த தகவல் சரியா கிடைக்காமடியா நினைக்கவில்லை. பறையடிப்போர் மட்டக்களப்பிலே பறையடிப்போரை பற்றியும் பழைய சமூகத்தை பற்றியும் ஒரு ஆய்வு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. பறையரை பற்றி, செலவு தொழிலாளரை பற்றி, வேடரை பற்றி பல்வேறு பின்தங்கிய இளைய ஆட்களை பற்றி எல்லாம் அந்த ஆய்வு நிகழ்த்தப்பட்டது. இதுவரை பேசப்படாத கவனிக்கப்படாத கூட்டு கலைஞர்கள் அண்ணாயிமார்கள் போன்ற பற்றிய தகவல் வெளிக்கொள்ளப்பட்டன. வழக்கமாக 1-2 கூட்டு கலைஞர்கள் தான் அறிவார்கள். இந்த ஆய்வுகள் மூலமாக மறக்கப்பட்ட அல்லது மறைக்கப்பட்ட பல அண்ணாயிமார்கள் மேற்கிளப்பி உள்ளார்கள். அடுத்த மட்டக்களப்பு என்றதும் கூத்துத்தான் முனைப்படுத்தப்படும். இங்கு கூத்துடன் மட்டக்களப்பில் இதுவரை கவனம் செலுத்தப்படாத கட்டக்கலைகள், கைவினைக்கலைகள், மதம் சாரா கலைகள், சடங்கு கலைகள் ஆகியவை பற்றி ஆய்வுகளாக கொண்டன. கவனிக்கப்படாத ஆளுமைகள் கணிக்கப்பட்டன. பெண்களிலேயும் கலை பாரம்பரியங்கள் அணுகப்பட்டன. மட்டக்களப்பில் இயங்கி வந்த சமூக செயற்பாட்டு குழுக்களின் சமூக எழுச்சியான செயற்பாடு கவனத்தில் வைக்கப்பட்டன. சமூக செயற்பாட்டு குழுக்களின் சமூக எழுச்சிகள்
உளத்தாக்கத்திலிருந்து தாக்கமுற்றவர்களை விடுவிக்க மட்டக்களப்பில் எடுக்கப்பட்டு நடைபெற்ற கலை முயற்சிகள் கவனத்தில் எடுக்கப்பட்டன. அவற்றை இனம் கண்டன, அவற்றை வெளிக்கொணர்ந்தனர். கலைஞர்களுடன் பங்குகோள் செயற்பாட்டு ஆய்வாக ஏற்பட்டது. இறுதியாக நவீனத்துவ, பின்னவீனத்துவ, பின் காலனித்துவ, பெண்ணிய கோட்பாடுகளை பிரயோகித்தனர். இந்த இவற்றை பிரயோகித்து அவர்கள் கண்ட முடிவுகள் அடியாக எங்களிடம் 90க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் கிழக்கு பல்கலைக்கழக நுண்கலைத் துறையிலே இப்போதும் சேகரிக்கப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கின்றன. மிக முக்கியமான ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. இறுதியாக நண்பர் பேராசிரியர் மௌனகுரு அவர்கள் சமர்ப்பித்த கட்டுரை மிகவும் முக்கியமானது. இன்றைக்கு இந்த பல்கலைக்கழகங்களிலே நிகழ்த்தப்படுகின்ற ஆய்வுகள், ஆங்கிலத்தில் அகாடமிக் ரிசர்ச் தொடர்பான பல்வேறு வினாக்களை ஆய்வாளர்கள் எடுத்து வருகின்றார்கள். இந்த கருத்தரங்கிலே நாங்கள் அவற்றை பற்றி சிந்திப்பது மிகவும் முக்கியமானது. ஒன்று, இன்றைக்கு இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி என்று சொல்லப்படுகின்ற ஆய்வு முறையே மேல நாடுகளிலே மிகவும் திற்ப நுட்பமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அந்த ரிசர்ச் மெத்தடாலஜியை நாங்கள் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கும். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய மாணவர்கள் மத்தியிலே ஒரு தவறான கருத்து இருக்கின்றது. தகவல்களை அல்லது தரவுகளை தொகுத்து திரட்டி விட்டால் அதுதான் ஆய்வு என்று எண்ணுகின்றார்கள். கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு ஜம்ப் பண்ணணும் அல்லது பாயவும், அவற்றினூடாக கோட்பாடுகளை உருவாக்க வேண்டும், புதிய தியரிகளை கொண்டு வரணும். ஆனால் எங்களுடைய பல்கலைக்கழகங்களிலே நிகழ்த்தப்படுகின்ற பெரும்பாலான ஆய்வுகள் தரவுகள் தகவல்களை திரட்டுதலோடு பெற்று விடுகின்றன. ஆகவே இந்த ஆய்வு நெறிமுறைகளை கவனித்து ஆய்வினுடைய அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டிய தேவையும் இருக்கின்றது. பொதுவாக இந்த நிகழ்ந்த இந்த கட்டுரைகள் பற்றிய கருத்துக்கள் சில வந்திருக்கின்றன. முதலாவதாக கமுதர் அவர்கள் இந்த இளைஞர்களை எல்லாம் பாராட்டி உருவாக்கி கொண்டிருக்கின்ற பேராசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார். இப்படியான பேராசிரியர்களுடைய பணிகள் எங்களுடைய சமூகத்துக்கு இன்றைக்கு அவசியம் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அத்தோடு சமகாலத்திலே தமிழ்ச்சங்கம் மேற்கொள்கின்ற செயற்பாடுகளையும் பாராட்டியிருக்கிறார். அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான கருத்து, இந்த ஆவணப்படுத்தல்கள் என்பது ஒரு மல்டி டைமென்ஷனல் ஆவணப்படுத்தல் என்றதை நாங்கள் ஒரு ஒற்றை பரிமாணத்திலே நோக்க முடியாது. அது ஒரு பன்மை நிலை கொண்டது, ஒரு ப்ளூரல் அப்ரோச் மிகவும் முக்கியம். தனி ஒன்றை மாத்திரம் ஆவணப்படுத்துதல் அல்ல, பல்வேறு விடம் ஒரு பண்பாட்டிலே பல்வேறு தொகுதிகள் பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன. இந்த இவை அனைத்து கூறுகளையும் ஆவணப்படுத்த வேண்டிய, நாங்கள் ஆவணப்படுத்துதல் என்று சொல்லும் பொழுது இந்த எழுத்து வழி வந்த அல்லது படவழி வந்த ஆவணப்படுத்தல் மட்டும்தான் கருத்திலே கொள்கின்றோம். அதற்கு மேலாக ஆவணப்படுத்தல் என்பது பல பரிமாணங்களை கொண்டது. அதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று ஒரு அத்தோடு கேள்வி எழுதியிருக்கின்ற செந்துருவன் மட்டக்களப்பில் முதலாவதாக வீதி நாடகம் 1992 தான் சாதி என தாங்கள் கூறுவதற்கு தகுந்த ஆதாரம் உண்டா என்ற வினாவை அளித்திருக்கிறார். ஒன்று நாங்கள் நிறுவும் பொழுது அதற்குரிய ஆதாரத்தை, அதற்குரிய மேற்கோளை, அதற்குரிய சான்று ஆதாரத்தை கொடுக்க வேண்டியது ஆய்விலே மிகவும் முக்கியமானது. அதற்குரிய விடைக்கு சொல்ல வேண்டும். இந்த ஆவணப்படுத்தல் என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சி. இந்த பெயர் போடவில்லை, பெயர் கட்டாயம் கேட்கப்படவில்லை. இந்த முயற்சியை முன்னெடுக்கின்ற இந்த செயற்பாடுகளை வரவேற்று வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு ஒரு மிக முக்கியமான வினா எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த ஆவணங்கள் எவ்வளவு தூரம் பொதுமக்களை சென்றடையும், பொதுமக்களிடம் அறிவை எடுத்து செல்வதற்கு எத்தகைய முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கின்றோம். இந்த ஆங்கிலத்தில கூட டிசமினேஷன் ஆஃப் நாலேஜ், எங்களுடைய அறிவினுடைய செயற்பாடுகள், அறிவினுடைய மூலகங்கள், அதாவது இன்றைக்கு மேல நாடுகளில் நாங்கள் ஆரம்ப உரையை நிகழ்த்தும் பொழுதே சொன்னேன், இந்த கட்டற்ற உள்ளடக்கம்
இது எவ்வளவு தூரம் பொதுமக்களை சென்று அடைய வேண்டும். அது என்னோட மிக முக்கியம். எத்தகைய ஆய்வாக இருந்தாலும் அது அடிமட்ட மக்களை போய் சேராவிட்டால் அது அதனாலே எந்தவித பயனும் கிடைக்கப் போவதில்லை என்ற ஒரு மிக முக்கியமான வினாவையும் எழுப்புகின்ற இவைதான் இன்றைக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற கருத்துக்களும் வினாக்கள். இளம் ஆய்வாளர்கள் இதனை அலங்கரித்தமை பாராட்டுக்குரியது. இது மிகவும் முக்கியம் என்றால் பல்கலைக்கழகங்களிலே கூட ஆய்வுகள் பெரும்பாலும் வளர்ந்தவர்கள், பேராசிரியர்கள், சீனியர் லெக்சரர்ஸ் தான் செய்கின்றார்கள். இளம் ஆய்வாளர்கள் ஊக்குவிக்கப்படுவதில்லை. இந்த கருத்தறிஞர்கள் மூலம் செய்த ஒரு மிக முக்கியமான பணி இளம் ஆய்வாளர்கள் ஊக்குவித்திருக்கின்றார்கள். அதனுடைய பாராட்டுகள். அடுத்தது இந்த விபுலானந்த இசைநடன கல்லூரியிலே பேராசிரியர் மௌனகுரு அவர்களுடைய பணி மிக முக்கியமானது. அவர் செய்த பணி பாராட்டுக்குரியது என்பதை பாராட்டியிருக்கின்றார்கள். அதுவும் ஒரு மிக முக்கியமான சம்பவம். அடுத்ததாக மட்டக்களப்பில் ஆட்சியை செய்யப்பட்ட வீதி நாடகங்கள், பதிவுகள், பயனுள்ள தரவுகள் மிக முக்கியமானவை. மட்டக்களப்பு குறுந்திரைப்படங்கள் பற்றி பதிவுகளும் முக்கியமானவை என்று பாராட்டியிருக்கின்றார்கள். காஸ்பதி நடராஜா அவர்கள் பேர் கொண்டு எழுதியிருக்கின்றார். இதிலே திருமதி ராஜேஸ்வர் போன்றோர் குறிப்பிடப்பட வேண்டும். ராஜேஸ்வரனுடைய பெயர் இந்த ஆய்வுகளிலே விடப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு கருத்தை காஸ்பதி நடராஜா அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார். மங்களத்துறை தலைவராக பணிப்பாளராக இருந்தார். இது அவருடைய பங்கு மிக முக்கியமானது. ஏனென்றால் அவருடைய காலத்திலே தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே நான் நுண்கலைத்துறை தலைவராக, ராமநாதன் நுண்கலைத்துறை தலைவராக இருந்த பொழுது ஆர்ட் அண்ட் டிசைன் என்ற ஒரு பாடநிலையை இலங்கையில வேறு எந்த பல்கலைக்கழகத்திலும் அதை அமையவில்லை. அதை தொடங்கினேன். அதே போல இந்த ஆர்ட் அங்கே ஒரு பாடநெறியாக கொண்டு வருவதிலே அவர் என்னுடன் கலந்து ஆலோசித்திருக்கின்ற திருமதி ராஜேஸ்வரன் அவர் அவருடைய பேர் குறிப்பிடப்பட வேண்டும் என்று காஸ்பதி நடராஜா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். வீதி நாடகங்கள் பற்றிய விமர்சனங்கள் நல்லா இருக்கின்றன, பாராட்டி இருக்கின்றார்கள். மற்றது இந்த ஆடை அலங்காரங்கள், ஒப்பனை பற்றிய கருத்துக்கள் மிக முக்கியமானவை. 1960க்கு முன் உள்ளவையும் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். மற்றது குறுந்திரைப்படம், வீடியோ அறிமுகமான காலம், மண் சுமந்த மீனியல், அன்புமணி இவர்களை பற்றிய விடயங்கள், மற்றது அதற்கு முந்தைய திரைப்படங்கள் வெளிவந்த காலகட்டத்தையும் சேர்ப்பது நல்லது. பேராசிரியர் மௌனகுரு அவர்களுடைய ஆய்வு கட்டுரைகளில் கிறிஸ்தவ ஆலயங்கள் பற்றி அறிய முடியவில்லை என்ற கருத்தை முன்வைக்கிறார். நீங்கள் விட மட்டக்களப்பிலே முதலாவது வீதி நாடகம் சகதி போடப்பட்டிருந்தது, ஆதாரங்கள் வைக்கப்பட்டது. பொதுவாக மட்டக்களப்பில் தகவல்கள் பல்வேறு அனர்த்தங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. அதனால் எழுத்து தரவுகள் என்னிடம் இல்லை. இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் 60, 70, 80, 90 காலகட்டங்களில் நாடக செயற்பாடுகளில் ஈடுபட்ட பல தரப்பட்டவர்களுடன் நான் கலந்துரையாடினேன். அதில் அரைவாசி பேர் வீதி நாடகங்களை பற்றி அவர்கள் தங்களுக்கு தெரியாது என்று கூறினார்கள். அதில் அரைவாசி பேர் கூறினார்கள். அது அவர்கள் சொன்ன கருத்துக்களின் படி பார்க்கின்ற போது சில பேர் கூறினார்கள் அந்த பட்டும் படாதம் மாதிரி அவர்கள் ஒரு தெளிவில்லாமல் கூறினார்கள். அதுல என்னன்னா இப்படி இந்த ஒரு வாசகர் வட்டம், உதாரணத்துக்கு வாசகர் வட்டம் தான் செய்தது. இன்னொரு ஆள் சொன்னார் தவறாக செய்தது. அப்போ இப்படியான பல தரவுகளை நாம் இணைத்து அது உரியாக்களோட
கதைத்து மற்றும் முக்கியமான மட்டக்களப்பு நாடக செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற முக்கியமான நபருடன் கதைத்து ஒட்டுமொத்தமான தகவலை திரட்டி பார்க்கின்ற போது அந்த சகதி நாடகம் தான் 92ஆம் ஆண்டு முதலாவது மேடையேற்றப்பட்டது என்ற முடிவுக்கு வரக்கூடியதாக இருந்தது. முற்றுமுழுதாக ஒரு எழுத்து தரவுகளோ ஒரு ஆவண தரவுகளோ இல்லை, ஒரு வாய்மொழி தரவு ஒளிப்பதிவாக இருக்கின்றது என்னிடம். பல நிகழ்வுகள் நடைபெற்றதற்கு நான் அநேகமான பேர்களை குறிப்பிட மறந்துவிட்டேன். பலரின் ஒத்துழைப்பிலும் உழைப்பிலும் தான் அந்த நிகழ்வுகள் நடைபெற்றது. கட்டுரையிலும் அநேகமானவர்களின் பேர் குறிப்பிட்டுள்ளேன். சில அநேகமானவர்களை தவற விட்டிருந்தால் அதற்கு முதல் மன்னிப்பு கோருகின்றேன். கட்டுரையை மீண்டும் திருப்பி எழுதும் போது சுவாமிநாதன் கல்விகள் நிறுவனம் பற்றிய வரலாறு முழுமையாக கட்டுரை இடம்பெறும் என கூறிக்கொள்கிறேன். நான் என்னுடைய அதில் சொல்ல முதல் என்னுடைய சில கருத்துக்களை சொல்வதற்கும் இடம் தர வேண்டும். உண்மையில் எனக்கு இன்று பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு சொன்னேன், எனக்கு பக்கத்தில் இருக்கும் இந்த 4 பேரும் விவேகானந்த அலையை கட்டளை நிறுவனத்தில் சென்ற வருடம்தான் வெளியேறி புதிதாக வந்தவர். வெளியில் வந்த குஞ்சுகள், முட்டைகளிலிருந்து வெளியில் வந்த குஞ்சுகள் இந்த 4 பேரும் இவர்களோட திறமையாக இருக்கை வெளிப்படுத்துகின்ற பொழுது அவருடைய சொல்லுகின்ற திறன் பாயிண்ட்ஸ் அந்த எடுத்துக்கொண்ட பொருளிலே இருக்கின்ற அந்த ஈடுபாடு, ஆளுமை, கேள்விக்கு பதிலளித்த விதங்களை பார்க்கின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்கின்றது என்பதை நான் சொல்ல விரும்புகின்றேன். அடுத்ததாக உண்மையில் இத்தகைய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த இந்த நூலகம் ஃபவுண்டேஷனுக்கு நாங்கள் மிகுந்த கடமைப்பட்டிருக்கின்றோம். உங்களுடைய கட்டுரையை பார்த்த உங்களுடைய இதை பார்த்த பின்னர் இவர்கள் நிறைய இதில் ஆர்வம் காட்டினார்கள், பல தரவுகளை தேடினார்கள், நிறைய உழைத்தார்கள். ஒரு 2 மாத காலம் உழைத்தார்கள். அந்த வகையில் இவர்களை தூண்டிவிட்ட நூலகத்துக்கு என்னுடைய நன்றி. 3ஆவதாக நான் என்னுடைய சில கேள்விகள் இருக்கின்றன இவர்களிடம் தான். இந்த வீதி நாடகம் பற்றி 44 வீதி நாடகம், எத்தனை குறும்படம், 24 குறும்படம், இவையெல்லாம் மட்டக்களப்பில் நடந்து வருகின்றன என்பதை நினைக்கின்ற பொழுது எனக்கே வியப்பாக இருக்கின்றது. எங்களுக்கு தெரியாது, அங்கே நடக்கும் இங்கே நடக்கும் போய் பார்த்துட்டு வருவேன். தோக்கின்ற பொழுதுதான் இவ்வளவு நடந்து வருகின்றன. அதான் இந்த ஆவணத்தினுடைய சிறப்பாக தான். தோக்கின்ற பொழுது இவ்வளவு நடந்து வருகின்றன என்ற ஒரு பெருமைப்பாகத்தான் எங்களுக்கு இருக்கின்றது. அது மாத்திரமில்ல, இந்த இந்த கிழக்கு பல்கலைக்கழக நுண்கலைத்துறையை பற்றி ஆய்வு கட்டுரைகள் வாசித்தது பற்றி சொன்னது போல விவேகானந்த கல்லூரி இதை சொன்னது போல விவேகானந்த கல்லூரியினுடைய நாடக நடனத்துறை, இசைத்துறை, ஓவியத்துறை பற்றிய ஆய்வு கட்டுரையும் குறிப்பிட வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு வருடமும் 200 மாணவர்கள் வெளியிடுகிறார். நாடகத்துறை 50, இசைத்துறை 50, நடனத்துறை 50 வருடமும் 200 ஆய்வு கட்டுரைகள் அங்கே வெளிவருகின்றன. அப்ப 5 வருடத்தில் 2000 ஆய்வு கட்டுரைகள். அப்ப ஆய்வு கட்டுரைகளுக்கு அப்பால் அவர்களை வேறு விஷயங்களுக்கெல்லாம் பழக்கலாம். சுரமான மேன் பவர் அங்கே இருக்கின்றது. அதை எப்படி வழிநடத்த போகின்றோம் என்பதுதான் எங்களுக்கு முன்னின்று கேள்வியாக இருக்கின்றது. இன்னொரு விஷயம் குறிப்பிட வேண்டும். கிழக்கு பல்கலைக்கழகத்திலே ரவியர்களுக்கு தெரியும், 100 இருவட்டுகள் அங்கே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. கிழக்கு பல்கலைக்கழகம் 1998 2009 வரை நிகழ்த்திய நிகழ்ச்சிகளை இருவட்டுகளிலே 100 இருவட்டுகளிலே வைத்திருக்கின்றோம். அது அங்கு அல்மாரியிலே அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். இறுதியாக இவர்களுடைய வீதி நாடகம் அந்த இதிலே ஆண்டுகள் குறிப்பிட்டிருக்கிறார். என்னென்ன ஆண்டுகள் குறிப்பிட்டிருக்கிறார்? ஆண்டுகள் கட்டுரையில் இருக்கிறார். ஆண்டுகள் கட்டுரையில் இருக்குன்னு சொல்கிறார்கள். அப்படின்னா அதை பற்றி நான் சொல்லவில்லை. இறுதியாக என்னோட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, ஏன் நீங்கள் கிறிஸ்தவர்களை சேர்த்துக் கொள்ளவில்லை என்று சொல்லி. நல்ல கேள்வி. ஆனால் கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, இஸ்லாமியரையும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். விவேகானந்த இசைநடன கல்லூரியிலே இசைத்துறை சார்ந்த மாணவர்கள் 20 பற்றி, கலிகம்பு பற்றி,
இஸ்லாமிய திருமணப்பாளர்களை பற்றி எல்லாம் ஆய்வு செய்திருக்கிறார். அதைவிட இஸ்லாமியர் மத்தியிலே காணப்பட்ட கர்நாடக இசை வித்வான்களை பற்றி அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார். அதே மாதிரி கிறிஸ்தவ சார்ந்த மன்னர் வாசாப்பு, உடகுபாஸ் போன்ற கூத்துக்களிலே ஆய்வு நடைபெற்றிருக்கின்றன. அதை விட நான் குறிப்பிட மறந்துவிட்டேன், ஸ்டாலி பிரபாகரன் என்பவர் இந்த முறை எம்ஏ எடுத்தது கட்டிடக்கலை, கிறிஸ்தவ கட்டிடக்கலை அங்கே ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே கூடுமானவரை எல்லாவற்றையும் பன்முகப்பட்டதாக அந்த ஆய்வு வளர்த்து செல்லத்தான் கிழக்கு பல்கலைக்கழகம் விரும்புகிறது. அத்தகைய பரந்த பார்வையோடு வளரும் பிள்ளைகள் தான் ஆளுமையான பிள்ளைகளாக வருகிறார். ஒத்த பார்வையோடு வளர்பவர்கள் ஆளுமையாக பரந்த பார்வையை அவர்களுக்கு கொடுப்பதற்கான பல பயிற்சிகளும் அங்கே எடுக்கப்படுகின்றன என்பதை தெரிவிக்கும். முக்கியமான கேள்விக்கு நீங்கள் உள்ள அதாவது இந்த வெளியில போய் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துறது ஒரு முக்கியமான அது சபையோருக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு விஷயம், கேள்வி கேட்டதே உங்களுக்கு தெரியுமா? கேள்வி கேட்டவர் திரு கிருஷ்ணமூர்த்தி. அவர் தான் வடக்கு கிழக்கு மாகாண பிரதம செயலாளராக பணியாற்றியவர். என்னுடைய உடன் மாணாக்கு ஒன்றாக படித்த நாங்கள் 2 பேர். அவர் நன்றாக பாருங்கள், அவர் கர்ணன் போது நான் கர்ணனுக்கு நடித்த போது அவர் நகுலனுக்கு நடித்தவர், நன்றாக ஆடுவார். பிறகு நொண்டி நாடகத்தை நான் செட்டியாருக்கு நடித்த போது அவர் சீனிக்கோனாக வந்தார். அவர் மேடையில் ஏறி அழகாக அந்த படங்கள் இருந்தால் போட்டு காட்டலாம், என்னுடைய மற்ற கம்ப்யூட்டர் அவர் படம் வைத்திருக்கிறார். அதையும் சொல்லிக்கொண்டு இந்த பகிரங்கப்படுத்துவது என்பது ஒரு நல்ல கேள்வி. நான் நம்புகிறேன் இப்போது மெல்ல அதுக்கான முயற்சிகள் ஆரம்பமாக இருக்கிறது. அதுக்கு முதல் எனக்கு தனிப்பட்ட அனுபவம் ஏன்னு சொன்னாலும் பரவாயில்லை. யாழ் பல்கலைக்கழகத்தில் நான் இப்பொழுது மும்மொழி திட்ட ஆலோசகராக இந்த ஜனாதிபதியினுடைய இதில் அப்போ அது சம்பந்தமாக மொழியியல் துறையில் போய் ஃபுல்லாக இதை திருவிழாவுடைய தேர்வு நீங்கள் தயாரித்த கட்டுரைகளை பற்றி சும்மா மீண்டும் பார்க்குறது, எனக்கு ஒன்றும் தேவையில்லை பார்க்குறது. இது கூட இருக்குது ஒரே கண்ட வழியாக கொடுக்கக்கூடாது, அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் ஆரம்பிச்சு சொன்னேன், என்ன தேவை என்றும் சொன்னேன். சரி வெளியே வச்சுட்டு போங்கன்னு சொன்னால் 2 வரைக்கும் கிடைக்க அதிகாரப்பூர்வமாக கேட்கலாம். அப்போ உலக மடக்கி பார்க்கக்கூட யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் கடல் பெற்றபடி இருக்குது. அதை பார்க்கக்கூட அதுவும் நான் சொல்லி வேறு பெரிய பேராசிரியர் எல்லாரும் என்ன கண்டெல்லாம் செய்யாது. அப்போ அப்படியா நிலையில் உங்களுக்கு போன்ற விஞ்ஞானிகள் உடனே தெளிவாக இல்லாமல் நல்ல ஒரு நிலை செய்து சொல்வார். அது போல இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு வழிவகுக்க கட்டாயம் தேடி ஆக ஒன்றுமே என்றால் இல்லாட்டி அது பிரயோசனம் இல்லை, அதுக்கு பிரயோசனம் இல்லை. அதனால அதுக்கு என்ன செய்யலாம்? நாங்கள் இந்த மாநாட்டை கூட்டியிருக்கிறோம். எல்லாரும் அந்த எல்லாம் தவறுதாக நாங்கள் ஆவணப்படுத்தும் பொழுது ஏற்பட்ட பிரச்சனைகள் நான் நம்புகிறேன். இந்த கட்டுரைகளை கூட்டப்பிறகு எடுத்து கொழும்பு பல்கலைக்கழகம், கொழும்பு தமிழ்ச்சங்க லைப்ரரி, அது மாதிரி புத்தைய லைப்ரரி, அப்போ இங்கு ஆட்கள் சேருகிறார்களோ அந்த பல்கலைக்கழகம் என்ற அந்த பிரேமுக்கு இருந்து வெளிப்பட்டு திருச்செந்தனுடைய லைப்ரரி இப்படி எங்கு ஆட்கள் வந்து தேடி வாரார்களோ அங்கே இதையெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு பெரிய பாரிய திட்டம் நாங்கள் வகுத்தால் அது பரவலாக வாய்ப்பிருக்கும் நம்புகிறேன். பொதுமக்களிடம் கருத்து எடுத்து செல்லப்படுதல் என்பது ஒரு ஐடியாலஜிக்கல் சம்பந்தப்பட்ட விடயம், அது ஒரு கருத்தியல் சம்பந்தப்பட்ட விடயம். பொதுமக்களிடம் அறிவை எடுத்து செல்லுதல் என்ற கருத்தியல் மார்க்சிய கருத்தியலோடு தான் வளர்ந்து வருகின்றது. மார்க்சிய சிந்தனைகளோடு இணைந்துதான் வளர்ந்து வருகின்றது. உலகளாவிய முறையில மார்க்சியத்தினுடைய வளர்ச்சியை தொடர்ந்துதான் அறிவு பொதுமக்களை நோக்கி பரவுகின்றது. இலங்கையினுடைய இன்றைய சூழல் ஒரு விதத்திலே மார்க்சியத்துக்கு எதிரான அல்லது மாறுபட்ட சூழல் இலங்கையில் தென்னாசியாவிலேயே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மற்றும் இந்த அறிவை காவி வைத்திருப்பவர்கள் மத்திய தர வகுப்பினர்.
இந்த மத்தியதர வகுப்பினர் மிகவும் பலவீனமான ஆபத்தான வகுப்பினர்கள். இவர்கள் பொதுமக்களுக்கு குரல் எழுப்புவார்கள், பொதுமக்களிடம் போய் சேர்வதற்கு ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள், தங்களுடைய சுயநலத்தை தான் கவனித்துக் கொண்டிருப்பார்கள். இவர் கொழும்பு தமிழ் சங்கம் போன மாதம் ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சியை செய்யும். தமிழிலே வெளிவந்த தரமான நூல்களை காட்சிக்கு வைத்தது. பல்வேறு வெளியீட்டாளர்கள் எல்லாம் போய் சந்தித்து, பொதுமக்கள் நீங்கள் புத்தகங்களை வாசிக்க வேண்டாம், வந்து தமிழில் இப்படியான புத்தகங்கள் இருக்கின்றன ஒரு தட்டி பாருங்கள். ஆனால் அதற்கு மத்தியதர வகுப்பினரிலும் பார்க்க அடிமட்ட வகுப்பினர்தான் கூடுதலான ஈடுபாடு காட்டினார்கள். ஆகவே இந்த ஆபத்தான மத்தியதர வகுப்பினருடைய இடர்பாடுகளை கடந்துதான் நாங்கள் பொதுமக்கள் மத்தியிலே கருத்துக்களை எடுத்து செல்ல வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு நேரமாக இந்த நிகழ்வில் ஆவணப்படுத்தல்களை மேற்கொண்டவர்களுக்கான 100வது பவுண்டேஷனின் நினைவு சான்றிதழை வழங்குவதற்காக தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். முதலாவதாக மிஸ்டர் கே திருச்செந்தூரன். மிஸ்டர் என் நந்தகுமார். மிஸ் ஆர் கணேஷ். மிஸ் எல் மகாதேவா. மிஸ்டர் எஸ் மௌனகுரு. அடுத்ததாக 100ஆம் நிறுவனத்தின் நினைவு பரிசு ஒன்றினை இந்தியாவின் தலைவர் அவர்களுக்கு வழங்குவதை 100ஆம் நிறுவனம் பெருமை அடைகின்றது. நேற்று முன்னை நாள் உழைத்த காலங்கள் அல்ல தமிழரும் தமிழ் வரலாறும் தொன்று தொட்டு பலராலும் பல அறிஞராலும் வளர்த்து விடப்பட்டது. இன்று செய்வதறியாது திகைத்து நிற்பது உண்மை. அந்நிலை தகர்க்க தமிழ் ஆவணங்களை ஆவணப்படுத்த உதவிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நூலகம் நிறுவனம் சார்பான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்வை நிறைவு செய்கின்றோம். அதற்கு முன்னதாக சிறியவர்கள் ஒன்று மதிய போசனத்திற்காக சென்னை ரெஸ்டாரண்டில் உங்களுக்கு ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள டோக்கன் அங்கு சென்னை ரெஸ்டாரண்டில் வழங்கி மதிய போசனங்களை உறுதி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இடவசதிகள் பற்றாக்குறை காரணமாகவே இந்த ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த மீண்டும் நன்றி.